श्रीशैलेशदयापात्रं प्रवणं वन्दे मकरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भानाथयावनमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां नित्यमच्युतपदां युग्मरुग्मा व्यामोहतस्थितिराणि प्रणायमीनीयस्तत्पूर्वभगवतोऽसि जयगिरिन्दो रामानुजस्यकरणो गणनं प्रवृत्ते मातापिता युवतयस्पदया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानामाद्यस्य न कुलपते रघुलाभिरामो श्रीमत्पदङ्करीफलं प्रणमामि मूर्धना अद्भुतं सरस्य महदाख्यवट्टनादर्शी भक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रेणु परकाल इतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम् अखिलभुवनजन्मस्थेमपङ्गादिलीले विनदविदभूतं प्रादर्क्षैकदीक्षे यदि शिरसि विधीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् सेमुषी भक्तिरूप पाराचर्यवचस्सुधां वर्षद्विप्राप्तिबुद्ध्योद्धृतां संसाराग्निविदीपन व्यवगतप्राणात् कुसञ्जीवनीं पूर्वाचार्य सुरक्षितां बहुमतिव्याजाद दूरस्थिता आनीतां सन्ध्याक्षरे समरसः भौमात्मकं वन्द्यहं तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यस्मृतिस्मृतिसूत्राणाम् अन्तर्ज्वर असीसमद् இது மட்டும் வந்து வினைகளை பத்தி விசாரிச்சுட்டு வரோம். இந்தந்த வினை ஒட்டும், எது ஒட்டாது, எப்படி ஒட்டும், என்ன பார்த்துக்கணும். இதுல சில கண்டிஷன்ஸ் வருது. அனாரப்த காரியாதிகரணம் பார்த்துட்டு வந்து அனாரப்த காரியாதிகரணம் அதாவது தேக அவதான மோட்சம் அப்படிங்கிற மாதிரி. ஒரு நிமிஷம் தேகாவசானே மோட்சம். தேகாவசானம்னாக்க இந்த பிரிவில நம்ம இந்த இடத்துக்கு இந்த தேகம் முடிஞ்ச உடனே நமக்கு மோட்சம் கிட்டும் அப்படின்னு யாருக்கு சரணாகதன் சொல்லியிருக்க. ஆனா உபாசனக்காரனுக்கு அந்த மாதிரி சொல்லலை. அதுல என்னன்னாக்க பிராரப்த கர்மா அப்படிங்கிறது ஒரே பிரிவில முடிஞ்சிடலாம், இல்லை சார் 2-3 பிரிவி ஆகலாம். உதாரணத்துக்கு என்னன்னாக்க பீஷ்மர் போன்றவெல்லாம் ஒரு பிரிவில் ஆகலை. ஏன் அப்படின்னாக்க அவர் இஸ் யாரு, அவர் வசுக்கள்ல ஒருத்தர். அதனால அவருக்கு ஒரே பிரிவில் கிடைக்கல. ஜடபரதன் நல்ல ஞானி, அண்ணா வந்துட்டு இந்த மானை பார்த்துட்டு இந்த மான் குட்டி விழுந்துட்டுன்னு அதுல மனசை செலுத்தி தன்னுடைய யோக பலத்தெல்லாம் இழந்தார். அதனால மானா பிறந்து அப்புறம் திருப்பி இது பண்ணி இந்த இதுல சேர்ந்தார். திருப்பி அடுத்த பிறவியில தான் சேர்ந்தார். இந்த மாதிரி ஒருத்தருடைய பிராரப்த கர்மா ஒரு பிறவிக்கு மேலே தொடரலாம். உபாசனம் பண்ணி மானச சாட்சா்காரம் ஆச்சுனாக்க இந்த உபாசனம் பண்ணினவாளுக்கு இந்த பிராரப்த கர்மா போனதுல அதான் பார்த்தோம். பிராரப்த கர்மா முடிஞ்ச உடனே அவளுக்கு கிடைக்கும். அது இந்த பிறவியா இருக்கலாம், இந்த இன்னொரு 1-2 பிறவி 200 பிறவிகள் இருக்கலாம். இப்போ இந்த பிரிவுல நம்ம சிலது பண்றோம் இல்லையா, ஆகாமிய கர்மான்னு, அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது விசாரணை இருக்கும். அப்போ அவங்களுக்கும் என்னென்ன வினைகள் எப்படி பண்றோம், அது எப்படி டிஸ்போஸ் ஆகுதுன்னு பார்க்குறேன். உபாசனம் கைகூடி மானச சாட்சா்காரம் பெற்ற ஒரு கிரகஸ்தன் நித்திய கர்ம அனுஷ்டானங்களை செய்ய வேண்டுமா. இன்னால பார்த்தோம், யாருக்கு மானச சாட்சா்காரம் ஆச்சோ அப்புறம் அவளுக்கு முன்னார் செஞ்ச வினைகள் எல்லாம் அழிஞ்சு போகுது, பின்னால் செய்யற வினைகள் ஒட்டுறதுன்னு பார்த்தோம். இப்போ கிரகஸ்தனுக்கு விதிக்கப்பட்டது என்ன, அவன் ஒரு நாளைக்கு அக்னிஹோத்திரம் பண்ணி ஆகணும். ஒவ்வொரு நாளும் விடா பண்ணணும். உபாசனம் வைஸ்வதேவம் வகைராக்கெல்லாம் பண்ணணும். இப்போ இவன் தான் மானசாட்சாத்காரம் ஆயிடுதே, ஏன் பண்ணணும், பண்ணாம விட்டா என்ன ஆகும் அப்படின்னாக்க, பண்ணாம விட்டா பாபம் வரும் இல்லையா, பாபம் தான் ஒட்டாது, ஏன் பண்ண என்ன. ஆக எவனுக்கு உபாசனம் கைகூடிட்டோ அவன் அதுக்கு பின்னால தன்னுடைய கடமைகளை செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலை வருது. அப்படி பண்ணலாமா அப்படிங்கிற சந்தேகம் வருது. இந்த சந்தேகத்தை கேட்கிறார். இப்போ செஞ்சாக்க நல்வினை ஏற்படுனாக்க அதுவும் ஓட்டப்போறதில்லை, செய்யலைன்னாக்க அகரணை பிரத்தி வாங்குற வந்தாலும் அதுவும் ஓட்டப்போறதில்லை. அப்போ பண்ணாட்டினா பண்ணாட்டி என்ன அப்படி
இன்னொன்னும் ஒரு கதை இருக்கு. இப்போ சில பேருக்கு உபாசனம் கைகூடி இருந்தாலும் அவ செஞ்ச புண்ணியங்கள் நிறைய இருந்ததுனாக்க, அவ மனசுல கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆசைகள் இருந்ததுனாக்க, அதுக்காக சொர்க்கத்துல கொஞ்ச நாள் அனுபவிக்கிறார் அப்படிங்கிற வேத வாக்கியம் இருக்கு. இப்போ இந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு, இந்த ஒழுங்காக தன்னுடைய கர்மாவை செஞ்சுட்டு இருக்கிறவர்களுக்கு, அதாவது உபாசனம் கைகூடி இருக்கு, அதே சமயத்துல மானச சாட்சாத்காரம் அவனுக்கு அதே சமயத்தை கைகரிக்க தன்னுடைய கர்மாக்களை ஒழுங்கா பண்ணிடுவார். அப்போ அவளுடைய புண்ணியத்துக்கு முக்திக்கு முன்னால கொஞ்சம் சொர்க்க பதவியும் கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த மாதிரி கிடைக்குமா? அப்ப என்ன ஆகுது? இப்போ எனக்கு சொர்க்க பதவி கிடைச்சுனாக்க அது முடிகிற மட்டும் எனக்கு முக்தி கிடைக்கிறது கிடையாது இல்லையா? நான் வெயிட் பண்ணிக்கணும். இன்னொரு பிரச்சனைனாக்க, இந்த மாதிரி எந்த பதவியா இருந்தாலும் சரி, எறும்புலேருந்து ஆரம்பிச்சு பிரம்மா மட்டும் எந்த பதவியா இருந்தாலும் சரி, அப்புறம் தப்புனா இருக்குமா? அங்க பாவமணி சேர்த்து என்ன பண்றது? அப்போ இந்த ஒரு டைலமா கேஸ் நமக்கு வந்துடும். இப்ப என்ன பண்றது? இதுதான் கேள்வி இந்த அதிகாரத்துல நோக்கம். இப்ப என்ன சொல்றதுனாக்க, இப்போ பிரம்மத்தை அறியறதுக்கு உபாசனம் பண்றோம். உபாசனம் பண்றது மட்டும் இல்லாம 2-3 வழிகளும் இருக்கு. அதாவது அதுக்கு துணையா வரக்கூடிய வழிகளும் இருக்கு. அது என்ன அப்படின்னாக்க, அவள்லாம் யஜ்ஞம் வேள்வி பண்றது, அதாவது செல்ஃப்லெஸ்ஸா வேள்வி பண்றது. அதுக்கப்புறம் தானம், நிறைய தன்கிட்ட எதுவும் இல்லாம எல்லாம் தானம் பண்றது. அப்புறம் தபஸ், பெரிய ரிஷிகள்லாம் காட்டில் தபஸ் பண்றாள் இல்லையா, அதனால. அப்புறம் இதனால உபவாசத்தினால் உடம்ப வாட்டுறது. இப்படியெல்லாம் பண்ணி பகவானை அறிய முயற்சி பண்றார். அப்போ யஜ்ஞேன அப்படின்னு இருக்கு இல்லையா, அதனால யஜ்ஞம் பண்றது பிரம்மத்தை நோக்கி பண்ணணும்னாக்க பிரம்மத்தை அடிக்க துணபுரின்னு சொல்லியாச்சு. அப்போ கிரகஸ்தன் அவன் உபாசனத்தை கைகூடி இருந்தாலும் வேள்வி பண்ணான்னாக்க வேள்வியானது அவனுக்கு இதுக்கு பண்ணது உதவியா இருக்குமே தவிர்த்து அதுக்கு தடையா இருக்க முடியாது. அதனால இந்த ரெண்டு, அதனால அது பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. நாளைக்கு மறந்துடும் அந்த பண்ணிட்டு தமேதம் வேதானோச்சனேன பிராமணா விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன ஏதமேவ விதித்வா முனிர்பவதி. இந்த மாதிரி அவ உபாசனத்தில் ஒரு பகுதியாகவே இந்த மாதிரி இதை பண்ணி பிரம்மத்தை அறிய முயற்சி பண்றவளாக்க அவள்லாம் முனிகளாகிறார்கள். முனிகள் அப்படின்னாக்க மரணசீலர்கள். மரணசீலர்னு அர்த்தம் மனசுலேயே பரமாத்மாவை வச்சிருக்கிறவர். போயிட்டோம். வெந்நீர் சாப்பிட கொஞ்சம். மரணசீலர்கள், மனத்திலேயே எப்பவும் பிரம்மத்தை பார்த்துட்டு கூடியவர்கள். அந்த மாதிரி யாரா அப்படின்னு சொல்றதுனால கிரகஸ்தன் உபாசனம் பண்ணினாலும் அதுக்கப்புறம் அவன் இதை பண்ணலாமே, அவன் அந்த இதை பண்ணினாக்க அது பிரம்மத்தை அறிய துணபுரியதை தவிர்த்து அடைஞ்சலா இல்லை ஒன்றும். இப்போ அதை விட்டான்னாக்க அது வர்ணாசிரமத்துக்கு வீரனதா வருது இல்லையா, அப்போ பாபமா சேரும் இல்லையா. இந்த பாபம் ஒட்டாதுங்கிறது ஞானம் நியாயம்தான். ஆனாலும் அது அவனுக்கு ஒரு ஸ்டிக்மா தானே இருக்கு. அதனால கிரகஸ்தன் உபாசனம் கைகூடி இருந்தாலும் அவனுக்கு விதிக்கப்பட்ட எந்த ஒரு செயலையும் விடப்படாது, செஞ்சுருக்கணும் அப்படின்னு. அது கேட்டது. பிரம்மத்தை இவ்வாறு வேதத்தின் வழிகாட்டற்படி பிரம்மத்தை அறிய விரும்புபவர்கள் வேள்வி, கொடை, தவம், உபவாசம், உடல் ஒருத்தல் முயல்கின்றனர். அதனாலேயே அவர்கள் மனத்தீர்த்தவர்களாக ஆகின்றனர். அப்புறம் இன்னும் என்னன்னாக்க, புண்ணியம் பண்ணினாக்க உபாசகன் மானசாட்சத்தை ஆயிடுத்து அவன் போனான்னாக்க அந்த புண்ணியத்தை மிச்சம் இருந்தனாக்க அந்த புண்ணியத்தை போய் சந்திரனில் போய் சொர்க்கத்தில் போய் கழிக்கலான்னு சொல்றதே அது சரியா அப்படின்னாக்க, நற்செயல் செய்தவர்கள் சந்திரனை அடைந்து நற்பலன் முடியும் வரை அனுபவிக்கிறார்கள். தஸ்மின் யாவத்திய சம்பதம் அமுஷித்வா, இவ்வுலகில் செய்த நற்செயலின் பலனை தூய்கின்றனர். அதே மாதிரி இப்போ எப்போ பிராப்தியாந்தம் கர்மணா தஸ்ய யத் கிஞ்சித் ஈஸ்வரத்யம், இவ்வுலகில் செய்த வினைகளின் முடிவை அவை அடைந்து, ஆக மொத்தம் முக்தி அடையறதுக்கு இவ்வுலகில் செய்த வினைகளின் முடிவை அடையணும் சொல்லியிருக்கு.
பல வினைகளை முடியணும் பண்ணணும்னு சொல்றீங்களே, இது ஒத்து வருமா அப்படின்னு கேள்வி. இல்ல, இந்த விதித்த வினைகள் பிரம்மத்தை அறிய துணை புரிகின்றன. அதுக்கு அசிஸ்டண்டா இப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு கனமான ஒரு பொருளை கீழே வச்சு இழுத்துன்னு போறோம். அது இழுக்கிறது கஷ்டமா இருக்கு. ஆனா என்ன பண்றான், கீழே ஏதாவது அதுக்கு ஒரு லூப்ரிகேஷன் போடுறேன். லூப்ரிகேஷன் போட்டா அது ஈஸியாக இழுத்துன்னு போறது இல்லையா? இப்போ ஒரு பெரிய பிளாக் ஆஃப் இதை அயனை ஒரு இதில் வச்சு இழுத்துன்னு போனோம்னாக்க கீழே வெறும் தரையா இருந்ததுன்னா கஷ்டமா இருக்கும். அப்போ அதில் கொஞ்சம் மணலை போட்டாக்க இன்னும் ஜாஸ்தி தடுக்கும். அதுக்கு பதிலாக அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டோம்னாக்க அது லூப்ரிகேட் ஆகும் இல்லையா, ஈஸியாக வரும். அந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயலெல்லாம் பிரம்மத்தை அறிய துணை புரிகின்றன. அதனால அது செய்யப்பட வேண்டியதான். இந்த விதித்த வினைகள் பிரம்மத்தை அறிய துணை புரிகின்றன. செய்யாவிடில் பாவம் நேர்ந்து முக்திக்கு தடைப்படும். மேலும் எவ்வனையும் பிரம்மத்தை நடத்திய செய்வதால் அதன் பலன் அதிகரிக்கும் என்று முன்பே சொல்லப்பட்டுள்ளது. முன்னாலே ஆரம்பிச்சோம், நமக்கு 4-5 அதிகாரத்தில் பார்த்துட்டோம். அது இது உத்கீதம் உபாசனம் அப்படின்னாக்க இந்த யாகத்தின் பலன் அதிகரிக்கும் மட்டும். அதனால எந்த செயல் பண்ணாலும் அந்த செயலை பிரம்ம அர்ப்பணமாக பிரம்மத்தில் அனுபவம் பண்ணாக்க அதனுடைய பலன் ஜாஸ்தியாகுது. இப்போ நம்ம அக்னிஹோத்திரம் தினம் பண்ணுறச்சே பிரம்மத்தோட நினைவோட பண்ணணும். பண்ணினாக்க அவருடைய பலன் ஜாஸ்தியாகுது, பிரம்மத்தை அறிந்து துணை புரிகிறது. ஆகவே கிரகஸ்தனுக்கு உபாசனம் கைகூட்டினாலும் அவன் தன்னுடைய கடமைகளை அதில் தவறக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். ஏதாவது சந்தேகம் உண்டா? வெற்றி? சந்தேகம் இல்ல சுவாமி. ஆனா இந்த பிராரப்த கர்மா சொன்னீங்க இல்லையா, அது இப்போ மானச சாட்காரம் ஆனதுக்கு அப்புறமும் கூட பிராரப்த கர்மாவனால இன்னொரு பிறவி வருமா? இந்த பிறவிதான் முடிய போறது இல்லையா? பிராரப்த கர்மான ஒரு பிறவியில முடியறது இல்லை. அது என்ன புரிஞ்சுக்கோ. அது எப்படி சுவாமி, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதாவது பிராரப்த கர்மா அப்படிங்கிறது என்ன பண்றாங்கனாக்க, ஒருவன் ஒரு கீழான பிறப்புகள்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு ஆத்மா மேலான பிறப்புக்கு வந்திருக்கு. இந்த பிறப்புல அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறான். எப்படி? இந்த மனுஷனா பிறக்கட்டும், இதுல அவனுக்கு பிரம்மத்தை பத்தி அறிவு ஏற்படுறதுக்கு வழி பண்ணி கொடுக்குறான். அதை எத்தனை பேர் உபயோகப்படுத்திக்கிறாங்கன்னு தெரியாது. உபயோகப்படுத்திக்கிற ஆத்மாக்கள் பிரம்மத்தை அடைய முயற்சி பண்ணி அதுக்காக உபாசனை பண்ணி அதெல்லாம் பண்ணிடுறாங்க. ஆனால் அவனுக்கு அனுபவிக்க வேண்டிய வினைகள், ஒருத்தனுக்கு வேத நூல் பிராயம் 100 மனுஷத்தான் புகுவரேனும்னு ஒருத்தருக்கு மனுஷனுக்கு 100 பிராயம் சொல்லியிருக்கு. 100 பிராயத்துக்குள்ள முடிக்க முடியாத வினைகள் இருந்ததுனாக்க அடுத்த அப்படி 100 பிறவி வரும். அதான் இவர் சொன்ன பிறகு ஜடபரதர் அப்பவே அநேகமா முடிச்சுட்டார். அவர் வாயப்பத்து இருந்திருந்தாருனாக்க அந்த பிறவியிலேயே அவருக்கு இது கிடைச்சிருக்கும், முக்தி கிடைச்சிருக்கும். ஆனா என்ன பண்ணினாருனாக்க அங்க ஒரு சினைப்பட்டமான ஒண்ணு வந்தது. அவர் ஆசிரமத்தை பக்கத்தில் தண்ணி குடிச்சுட்டு இருந்தது. இங்கே புலியினுடைய உருமல் கேட்டது. அது வேகமா தாவித்து அவருடைய கர்ப்பம் நழுவி கீழே விழுந்துடுது. இவர் உடனே என்ன பண்ணாருனாக்க தன்னுடைய தியானம் கரைஞ்சி அங்க போய், ஐயோ இந்த குழந்தை திண்டாடுறேன் அப்படின்னு அதை எடுத்து பார்த்து வளர்க்க ஆரம்பிச்சார். அப்புறம் ஆசை அது மேல வந்துடுத்து. இந்த ஜென்மத்தை பூரா மான் நினைச்சுட்டு வந்தார். ஸோ இப்போடைய தியானம் தவறி போயிடுது. அதாவது முடிக்க வேண்டிய சமயத்தில் முடிக்க முடியாமல் போயிடுது. ஸோ அடுத்த பிறவி மானாகவே பிறந்தார். அப்போதான் அவர் நன்னா பண்ணிருந்தா அவருக்கு தெரிஞ்சுது, நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் மானா பிறந்திருக்கேன்னு தெரிஞ்சுது. அந்த மானுடைய லைஃப் முடிஞ்சுது. முடிஞ்ச அப்புறம் ஒரு பிராமணன் வீட்டில் கடைசி பிள்ளையா பிறந்தார். இப்போ இவருக்கு இந்த நினைவு இருந்ததுனால என்ன பண்ணினாருனாக்க அவர் நான் எந்திரியும் பட்டுக்கிறது இல்லை, இது இல்லை, பேச்சு இல்லை, செயல் இல்லை, ஒன்றும் இல்லை. யாராவது என்ன சொல்லாலும் நிறுத்தி கவலைப்படுறதில்லை, அடித்தாலும் பொறுத்துக்கோ, ஒன்றும் பண்ணாமல் மரக்கட்ட மாதிரி இருந்தார். அவர் என்ன பண்ணாங்க, அவருடைய எல்டர் பிரதர்ஸ் எல்லாம் அவர் வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அவர் எங்கேயோ போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தார். அப்போ ராகு கணன் அப்படின்னு ஒரு அரசன், அவன் தன் பல்லக்கில் இருந்து வந்துட்டு இருக்கான். வந்துட்டு இருக்கச்சே அதுல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம் போச்சு. வேற ஆளை தேடினா பல்லக்கு சரியான ஆள் கிடைக்கல. இவங்க நல்லா கிந்தனா உட்கார்ந்துட்டு இருந்தான். உடம்பு கொஞ்சம் கூட குறையல.
அது பரதனோட உறவு. கூப்பிட்டு பல்லக்கு தூக்கணும். கூப்பிட்டா வந்தான், பல்லக்கு தூக்கினா மேலே தோளில் வச்சா இருந்துட்டு போச்சு. இப்படியே நடந்து போயிட்டு இருந்தான். போறச்சே வழியில ஒரு பெரிய எறும்பு சாரி போச்சு. அதை மிதிக்கக்கூடாதுட்டு அதை ஒரு தாண்டினான். 4 பேர் தூக்குற பல்லக்க இவன் தன் ஒத்த கையால எடுத்து அழுத்திக்கிண்டு ஒரு தாண்டுச்சு. உள்ள இந்த ராஜா குலுங்கினான். அவனுக்கு கோபம் வந்தது. யார் ராஜனா பூசாவத்தை வந்திருக்கான், அப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு. அவன் அடுத்த அப்படின்னா கொஞ்சம் அங்கேயும் போய் குலுங்கித்து. அவனை கூப்பிட்டான். அவனை ஓங்கி அடிச்சான். ஏன் இப்படி பண்ணேன்னு? நீ யார்? நீ இது மாதிரிலாம் தெரியல. இது மட்டும் 10 பேர்லாம் அவருடைய டேட்டாலாம் கரெக்டா இருக்கு. நீங்க நடுவில் சேர்ந்தவன் இல்லையா? நீ யாரு? நீ எங்கேருந்து வந்த? எங்க போற அப்படின்னு. அப்பதான் அவர் அவனுக்கு நல்ல புத்தி சொல்ல ஆரம்பிச்சார். நீ யாரோ அதானா? நீ எங்கேருந்து வந்து அங்கதான் நான் வந்தேன். நீ எங்க போயிட்டு இருக்க? அங்கதான் போறேன். நீ ஏன் பல்லக்கு தூக்குற? சரியா தூக்கல. நான் எங்க பல்லக்கு தூக்கினேன்? பல்லக்கு இந்த தோல் தூக்கித்து, இந்த தோல் கால்கள் மேல இருக்குது, கால் பூமியில் இருக்குது. நான் எங்க தூக்கினாரு? அதாவது ஆத்மா வேற, உடல் வேறங்கிற எண்ணத்தை சொன்னார். இதெல்லாம் புரிஞ்சு ராகவன் இவர் பெரிய பெரிய சித்தர்னு நினைச்சுக்கிட்டு அவர்கிட்ட அப்புறம் கேட்க ஆரம்பிச்சேன். அவருக்கு இதை பத்தி இதை சொன்னார். சொன்னதுக்கு அப்புறம் அந்த பேரும் அவருக்கு முக்தி கிடைச்சது. அதே மாதிரி விதுரன் நன்னா தெரிஞ்சவர். ஆனா அவர் பிறவி என்னவா இருந்தது? சூத்திரனா பிறந்தார். ஆனாலும் இதெல்லாம் அந்த கொஞ்சம் அனுபவிக்க வேண்டிய பாவம் மீதி இருந்தால் அனுபவிச்சுட்டு போனார். பீஷ்மர் என்ன பண்ணினாருனாக்க, ஆஸ் அ க்ஷத்திரியன் அவர் பண்ண வேண்டிய கடமையை பண்ணலை. ஒரு ஸ்திரீக்கு சபையில மானபங்கம் வருதுனாக்க அவன் தன் உயிரை குத்தா ரட்சிக்கணும். பண்ணலை. அவனுடைய எஃபெக்ட் என்னாச்சு? நம்ம சாதாரணமா பல்லு உள்ள இருக்க இதுல சாதாரண வெறுந்தரில் படுத்தாலே நமக்கு இதெல்லாம் கூத்தருது. ஆனா 50 நாளான படுக்கையில படுத்துட்டு இருந்தேன். எதுக்காக? நான் அந்த பாபம் போறதுக்காக. அது மாதிரி இந்த நமக்கு மானச சாட்சா்காரம் ஆயிருந்தாலும், ஏன்னா பீஷ்மருக்கு மானச சாட்சா்காரம் தெரியுது நமக்கு. எப்படின்னாக்க அவளுக்கு பாண்டவாளுக்கு தர்மம் சொல்றாரு, அதை தவிர்த்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை முழுக்க சொல்றாரு. அவ்வளவுதான். ஆக அவருக்கு அந்த ஞானம் இருந்தாலும் அனுபவிக்க வேண்டிய வினைகள் இருந்ததுனால அந்த வினைகள் அனுபவிச்சுட்டு தான் போக வேண்டியது. இது உபாசத்தினுடைய ஒரு சின்ன ஸ்டிக்மா. சரணாகதிக்கு அது கிடையாது. அதைத்தான் எம்பெருமான அன்சஸ் பண்ண சொல்றார். சரணாகதின்னு சொன்னாக்க, இஃப் இட் இஸ் ட்ரூ, எப்போ சரணாகதி பண்ணினதுக்கு அப்புறம் அவன் அந்த நினைவத்தை வேற நினைவே இல்லை, உலக நினைவுகள் இல்லாமல் இருக்கானோ அவனுக்கு அந்த பிறவிலே அவனுக்கு மோட்சம். அது இல்லாமல் உபாசனம் பண்ணினாக்க அவனுடைய பிராரப்த கர்மா, முன்னாலே பார்த்தோம், அனாரப்த கர்மான்னு அந்த அதிகாரத்தில் பார்த்தோம். பலன் கொடுக்க தொடங்கிய வினைகள்லாம் முடிகிற மட்டும் அது ஒரு பிரிவில் கொடுக்கலாம், 2-3 பிரிவில் கொடுக்கலாம். அது மட்டும் அவனுக்கு உலகத்தில் தாங்க வேண்டிய விளம்பம் உண்டு. புரியுதா? புரியுது சாமி. ஆக்சுவலா நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இது இப்போ ஜடபரதர் கதையில அவர் மான்குட்டி தூக்கி வளர்க்கறது ஆகாமியம் நினைச்சுக்கிட்டேன். இப்போ ஆகாமியமா இருக்கிறதுனால என்ன பிராரப்தம்ன்றது நான் ஏதோ ஒண்ணு அனுபவிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கிறேன். அதை நான் அனுபவிக்கிற வரைக்கும் நான் இங்க இருப்பேன். ஆகாமியம் அதனோட சேர்ந்துருது அப்படின்றீங்க? ஆமா. ஓகே. பீஷ்மர் நல்ல எக்ஸாம்பிள். பீஷ்மரை விட கண்ணனை தெரிஞ்சா யாரும் இல்லை. விதுரன் நல்லா தெரியும், இருந்தாலும் அவளெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருந்தது. விதுரர் ஆணி மாண்டவியனுடைய இதை சாபத்தினால வந்தவர். அவர் அனுபவிச்சுதான் தேர வேண்டியிருந்தது. கடைசியில் அவருக்கு எவ்வளவு ஏச்சு பேச்செல்லாம் இருந்தது, இருந்தாலும் அவர் அனுபவிச்சுதான் போக வேண்டியிருந்தது. ரொம்ப நன்னா கண்ணை தெரிஞ்சினவர். புரியுதா சுவாமி? ஒரு இது சொல்லுங்கம்மா. சரணாகதி பண்ணினோம்னாக்க எல்லாத்தையும் ஒரே இதுல அது தீனில் தூசாகும். அதாவது அவர் இதே ஒரே பிறவியில இருந்தா கூட அதை அனுபவிக்க பண்ணி முடிச்சிருவார்னு அர்த்தமா? இல்ல அந்த பிராரப்த கர்மா எல்லாமே கழிஞ்சிடும்னு அர்த்தமா? இல்லம்மா, கர்மா 3 விதம்: சஞ்சித கர்மா, பிரார்த்த கர்மா, ஆகாமிய கர்மா. சஞ்சித கர்மா சேர்த்து வச்சிருக்குது, அதை ரைட் ஆஃப் பண்றார். அதே மாதிரி
இந்த பிராரப்த கர்மா அனுபவிச்சு தான் ஆகணும். இந்த ஆகாமிய கர்மா இருக்கு இல்லையா, இதுல நல்லதோ கெடுதோ எதுக்கு பிராயசித்தம் பண்ண முடியுமோ பண்ணிட்டா இந்த பிறவியில முடிஞ்சிடுது. முடியலன்னா கேரி ஓவராக இந்த சஞ்சித கர்மால சேர்றது. கர்மா மீதியே இருக்காது. ஒருத்தனுக்கு முக்தி கிடைக்கிறச்சு இந்த கர்மால நல்லது பண்ணது, நல்லது யாரெல்லாம் அவன் நல்லது நினைச்சாலும் அவளுக்கு முக்தாத்மாவுக்கு நல்லது பண்ணவாளுக்கு அவனுடைய நல்ல செயலும் போய் சேர்றது. அவனை விரோதிச்சவாளுக்கு, இடைஞ்சல் பண்ணவாளுக்கு அவனுடைய தீ செயல்கள்லாம் போய் சேர்றது. ஆக ஆகாமிய கர்மால போர்ஷன் அது எது, அவருடைய தன்மையை பொறுத்து அதுக்கு பிராயசித்தம் தான் பிராயசித்தம் பண்ணியிருந்தேனாக்க அதெல்லாம் அனுபவிக்க விட்டுவிட்டு அவருக்கு முக்தி தரான். இது எதுக்குன்னு உபாசனத்துக்கு. சரணாகதிக்கு எப்படின்னாக்க எப்போ சரணாகதி பண்ணினானோ சரணாகதி பண்ணின உடனேயே ஓய பழகும் ஆகாமிய கர்மா அன்னைக்கு அது மட்டும் பண்ணினா இல்லையா அதெல்லாம் போய்டுறது. புகுகின்றது அது என்ன பண்ணுறதுனாக்க ஒட்டுறதில்லை. ஏன்னா உண்மையான மனசோட சரணாகதி பண்ணினவனுக்கு எல்லாம் பிரம்மமாத்தான் தெரியும். அப்போ அவன் ஏன் தப்பு பண்ணுறான் என்ன கவனிக்கணும். நான் போகிற இடத்துல எனக்கு முன்னால் நான் ஏதோ ஒரு பார்சாதி அனுசரிட்டு வச்சுக்கணும். நான் போகிற இடத்துல எல்லாம் பார்சாதியாக தெரிஞ்சதுனாக்க நான் யாரையாவது நான் திட்ட முடியுமா, யாரையாவது வைய முடியுமா, அடிக்க முடியுமா? அப்போ அவன் பண்ண மாட்டான். ஆனால் சில உலக கண்டிஷன் இருக்கு பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா, அவன் நடக்கச்சே எத்தனை எறும்பு நம்ம காலில் அப்படி சாதுன்னு தெரியாது எனக்கு. அந்த மாதிரி நம்ம அறியாமல் பண்ணக்கூடிய கர்மாக்கள் இருக்கு பாருங்க, அது ஒட்டுறதில்லை. ஆக இந்த பிராரப்த கர்மா அனுபவிச்சுதான் ஆகணும். எம்பெருமானாருக்கும் அவருக்கு மானசாட்சாத்காரம் ஆனாலும் கூட அவர் 120 வயசு இருந்துட்டு தான் போக வேண்டியது. மற்ற பேருக்கு நம்ம மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறோம்னாக்க நம்ம இந்த ஆகாமிய கர்மால இது மட்டும் பண்ணினது அது இல்லாமல் பண்ணுது, இனிமே பண்றது ஒட்டாம பண்ணுறது. புரியுதா? புரியுது சுவாமி, புரியுது சுவாமி. அடியனுக்கு 2 கொஸ்டின் இருக்கு சுவாமி. ஆக்சுவலி நீங்க தேவரியர் கிளாஸ் தொடக்கத்திலேயே அந்த பிராரப்த கர்மாவை பத்தி சொல்லிட்டு இருக்கிறச்சே அடியனுக்கு இது தோணுது சுவாமி. ஆனா ஃப்ளோல தடுக்க வேண்டாம்னு வெயிட் பண்ணிட்டேன். அந்த நெக்ஸ்ட் ஜென்மம், அதாவது இந்த பிராரப்தா கண்டினியூஸ், பீஷ்மர், ஜடபரதர், விதுரர் இவாளை பத்தி எல்லாம் நீங்க சொன்னீங்க இல்லையா? இப்ப அஜாமிலன் இருக்கான் பாருங்க, அவன் பக்தியை இனிஷியல்ல ஸ்டார்ட் பண்ணினா, ஆனா நடுவுல லஸ்டி டிசையர்னால he lost in between. திருப்பி at the end of the death bed அந்த டயத்துல அவனுக்கு ரியலைஸ் ஆயிடுச்சு அவனுக்கு கோல் ஆஃப் த லைஃப் என்னன்னுட்டு. பட் ஸ்டில் he born as again another time as a brahmana. அந்த எக்ஸாம்பிள இந்த கான்டெக்ட்ல பொறுத்துறதுக்காகுமா சுவாமி? பொறுத்துக்கலாம். ஆக்சுவலி அவனுக்கு நடுவுல கொஞ்ச நாள் பண்ண பாவம் இருக்கு இல்லையா, அந்த பாவத்தை அனுபவிக்காக அவனுக்கு இன்னொரு பிறவி கொடுத்தார். இல்லைன்னா முதல்ல இருந்த மாதிரி இருந்திருந்தானாக்க அந்த ஸ்திரீனுடைய இதுல ஆசைப்பட்டு அவள் கூட போய் குடுதல் நடத்தாம இருந்திருந்தானாக்க அவனுக்கு அந்த பிறவி இல்லையா அவன் பண்ண தபஸ்னால செய்கையினால் அவனுக்கு கிடைச்சிருக்க வேண்டியது. அந்த நடுவுல அதை அனுபவிக்கிறதுக்காக இன்னொரு பிறவி அவனுக்கு கிடைச்சு அந்த பிறவி தான் போய் சேர்ந்தான். ஓகே சுவாமி. இப்போ செகண்டா பிரியம்பதா மாமி அவங்க கேட்ட அந்த கேள்வியோட இந்த அஜாமில இருந்து அதுக்கப்புறம் ஆகாமிய கர்மா இது ரெண்டுத்தையும் கொலேட் பண்ணி ஒரு கொஸ்டின் சுவாமி. என்னன்னா இப்ப இந்த அஜாமிலன் இன் பிட்வீன்ல அந்த மாதிரி சென்ஸ் கிராட்டிபிகேஷனுக்காக அப்படி தப்பு பண்ணினான்னு இருக்கு. அதனால அவனுக்கு இன்னொரு பிறவி. இப்ப சப்போஸ் சரணாகதன் ஜென்ரலி டெஃபினெட்லி அவன் தெரிஞ்சு தப்பு பண்றது இல்லை. இப்ப தேவரீர் சொன்ன எக்ஸாம்பிள்லயே ஒரு எறும்பு ஏதோ கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன ஜந்துக்கள் எல்லாம் தெரியாம மெரிச்சு விடுறோம், கண்ணுக்கு தெரியாம மெரிச்சு விடுறோம். இல்ல தெரியும் போது காலை எடுத்துடுறோம், பட் பை ஆக்சிடென்டலா கூட நடந்துடுறது. இதெல்லாம் தெரியாம நடக்கிறது. பட் நல்லாவே தெரிஞ்சு வாசனை ருச்சி அதனோட காரணமா ஈவன் தோ சரணாகதனுக்கு சம்டைம்ஸ் ஸ்லிப் ஆறுது பாருங்க. அந்த ஸ்லிப் ஆகும்போது பாத்தீங்கன்னா ஈவன் சரணாகதன் ஆல்சோ தெர் ஆர் சான்சஸ் வேர் நோயிங்லி இது தெரிஞ்சும் வாசனை ருச்சி காரணமா அவன் பண்ணும்போது அப்ப அஜாமிலன் மாதிரி ஒரு நிலை ஆயிடுறதா? இது ஃபர்ஸ்ட் கேள்வி. செகண்ட் கொஸ்டின் என்னன்னா இப்ப இந்த பிரத்யாருக்கு அது டிரான்ஸ்பர் ஆயிடுறது இல்லையா? யாரெல்லாம் ஃபேவரபிளா இருந்தாலோ அவளுக்கு புண்ணியமும், யாரெல்லாம் அன்ஃபேவரபிளா இருந்தாலோ அவளுக்கெல்லாம் அவளுடைய பாவம் போறது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப இந்த மாதிரி வரும்போது இது பகவான் என்ன கால்குலேஷன்ஸ்ல வச்சிருக்காரு? ஏன்னா அந்தந்த கர்மாவுக்கு அவங்கவுங்கதான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு இருக்கும்பொழுது பாத்தீங்கன்னா இது ஆன் வாட் பேசிஸ்
திஸ் கர்மா இஸ் கெட்டிங் டிரான்ஸ்ஃபர்டு அப்படின்றது கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் சுவாமி. முதல்ல உங்களை செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். சரிங்க சுவாமி. நாங்க சின்ன குழந்தையா இருக்குச்சு, எங்க பாட்டி சொல்லுவாங்க, யாராவது தெருல போன திட்டினா, ஏய் திட்டாதரா, உங்களுக்கு பாவம் வந்து சேருமா. ஆமா. அப்ப நான் என்ன இருந்து இப்ப இந்த மாதிரி பண்றச்சுதான் அவன் பாவத்தை நான் வாங்கிக்கிறேன். அந்த மாதிரி ஒருத்தர் அபச்சாரப்பட்டிருக்கும் பாருங்க. நம்ம எல்லார்ட்டையும் டைரக்டா அபச்சாரப்பட்டது இல்லை. எத்தனையோ கேஸ்ல மேக்சிமம் கேஸ்ல பாத்தீங்கன்னாக்க ஒருத்தன் அயோக்கியத்தனம் பண்றான், நமக்கு தெரியுது அயோக்கியத்தனம் பண்றான் தெரியுது. ஆனாலும் நம்ம என்ன பண்றோம், வாயை பத்துட்டு மனசுக்குள்ள புழிக்கிட்டு இருக்கோம். இது அபச்சாரம் தானே. இதுக்கு அவன் தண்டனை கொடுத்தானே அவனுக்கு, இதுதான் ஆனது நமக்கு. சின்னதா இருந்தா கனவுல கொடுத்துடுறான், இல்லைன்னா அடுத்த ஜென்மம். ஓகே, இது வந்து டாலிஃபை பண்ண. இதுக்கு வந்து இல்ல சுவாமி, அடியனுக்கு ஒரு ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து ஒரு ஸ்டோரி ஞாபகம் சுவாமி. தேவரி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். மேபி அது வந்து ஜஸ்ட் அவுட்லைன் குயிக்கா சொல்றேன் சுவாமி. ஒரு அந்த ததியாராதனம், ஒரு வைஷ்ணவர் வந்து ததியாராதனம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் ரோல்ல ஒரு பந்தியில சாப்பிடுறச்ச வந்து மேல ஒரு கருடன் வந்து ஒரு பாம்பை இறந்து போற நிலையில கொண்டு போறது. அப்ப வந்து அந்த பாம்பு வந்து தன்னையும் அறியாம தன்னுடைய வாயில இருந்து விஷத்தை கக்கிடுறது. அது வந்து ஒரு ஒரு பாத்திரத்துல விழுந்துடுது. அந்த பந்தியில சாப்பிடுறவா மட்டும் வந்து இறந்து போயிடுறா. இப்ப வந்து இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போறது, பகவானுடைய யம தர்மராஜாவோட கோர்ட்டுக்கு போறது. இதுல யாரு இது வந்து ரெஸ்பான்சிபிள்ன்ட்டு. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்து திட்டுறாங்க, இவர் வந்து ததியாராதன்ற பேர்ல வந்து ஒரு இத்தனை பேரை கொண்டுட்டார் அப்படின்னுட்டு ஒரு இது வருது. அப்ப அந்த அந்த சுவாமி சொல்றார், வைஷ்ணவர் சொல்றாரு, இல்ல இல்ல இன்டென்ஷனலி இது எனக்கு தெரிய கூட என்னுடைய நாலேஜுக்கே வரல. அதனால வந்து இந்த பாவத்தை வந்து அந்த வைஷ்ணவர் மேல ஏத்துறதுக்கு ஆகாது அப்படின்ட்டு. சரி, பாம்பு மேல வச்சுடலாம் அந்த பாவத்தை அப்படின்னா, அப்ப அந்த பாம்பு சொல்றது, ஐ எம் ஆல்மோஸ்ட் டெட், அதனால வித்தவுட் மை கண்ட்ரோல் த பாய்சன் இஸ் பீன் ஸ்பில் ஓவர். அப்படி இருக்கும்போது வந்து எப்படி இது என் மேல ஏத்திட முடியும் அப்படின்னு அந்த பாம்பு நியாயமான ஒரு கேள்வி கேட்கறது. அப்புறமா சரி கருடன் மேல ஏத்திடலாம் அப்படின்னு சொல்லும் போது கருடன் சொல்றது, பாம்பை வந்து என்னுடைய இறை, அதனால அதை அடிச்சு சாடுறதுன்றது வந்து என்னுடைய தர்மம், அது அங்க போய் ஸ்பில் ஓவர் பண்ணுன்றது ஈவன் வித்தவுட் மை கண்ட்ரோல், அதனால இது அப்படியே பெண்டிங்ல வச்சுடுறா இந்த கேஸ. அப்ப வந்து வைஷ்ணவர் மேலேயும் ஏத்த முடியல, பாம்பும் இல்ல கருடனும் இல்ல, யார் மேல ஏத்துறதுன்னுட்டு. அப்போ ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ததியாராதனம் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு ஒரு ஆஃப்டர் அ பீரியட். அப்ப யாரோ ஒருத்தர் வந்து வழிபோக்குல வந்து கேக்குறா, இங்க யாரோ ததியாராதனம் பண்றாலாமே, அது எங்க அப்படின்னும் போது, அப்ப அங்க தெருவுல ஒரு ஒரு ஸ்திரீ உட்கார்ந்துட்டு இருக்கா. அவ வந்து சொல்றா, இதோ இப்படி ஸ்ட்ரைட்டா போங்க, லெஃப்ட்டுக்கு போங்க, அங்க பந்தல் போட்டிருக்கு, அந்த இடத்துலதான் வந்து ஆனா உங்க உயிருக்கு கேரண்டி இல்லை அப்படின்னு அவ சொன்ன உடனே யம தர்மராஜா சொன்னான்னா, எல்லா பாவத்தையும் அவ தலையில ஏத்திடு அப்படின்னு சொல்லிட்டாலாம். எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி. இதுக்கு இப்படித்தான் சொல்லியிருக்கு இந்த கதைக்கு. நீங்க சொன்ன இதுக்கு யாரு வந்து இன்னார் பாவம் செஞ்சான்னு சொல்றாளோ அவாக்கு எல்லாம் வந்து சரி. இது அதெல்லாம் இட் இஸ் நேச்சுரல் ஹேப்பனிங். ஒரு பூகம்பம் வருது, எரிமலை கொள்வது, இது யார் சொல்ல முடியும்? பூகம்பம் வந்து இத்தனை பேர் போயிட்டான்னாக்க அவள் எல்லாரும் விதி ஒரு மாதிரியே முடியறது, அதை போகுது. இன்னொருடைய பாவம் சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? அதனால இந்த 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 நீங்க சொன்ன கதையே இன்னொரு இடத்துலையும் வந்திருக்கு. அதுல என்ன சொல்றான்னாக்க, இன்னாருக்கு பாவம் யார் சொல்றாலும் அவளுக்கு இந்த பாவம் போய் சேரும். அதனாலதான் திருப்பி நான் சொல்றேன், இன்னொருத்தருடைய தவறா இருந்தாலும் அந்த பாவத்தை நம்ம வந்து சொல்லக்கூடாது. அவளுக்கு திருத்தலாம். அவளை நீ பண்ணது பாவம் பண்ணாது அப்படின்னு சொல்றது வந்து நமக்கு அந்த பாவத்துல பங்கு நமக்கு கிடைக்கிறது. ஓகே, மனசுல தைச்சுனா சுவாமி, இப்ப வந்து நம்ம கண்ணுல பாக்குறோம், பார்க்கும் போதே வந்து மனசுல தெரிஞ்சுடுது. ஐ மீன் மனசுல பட்டுடுறது, வார்த்தையா வர்றது இல்ல, பட் மனசுல வந்து இவ பண்றது தப்புன்றது வந்து சட்டுன்னு பட்டுடுறது இல்லையா சுவாமி? இப்ப அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம், ஏன்னா வந்து பாகவதத்துல திருப்பி கலியுகத்துல மனசால நினைக்கக்கூடிய தவறுக்கு வந்து பாபம் சேராதுன்னு சொல்றா, அது அப்படியா? அதையும் கொஞ்சம் சஜஷனுக்கும் ஆர்டருக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆமாம், அவ்வளவுதான். You can suggest, but you cannot criticize or order. கரெக்ட். சரி, முதல்ல ஒரு கேட்ட மறந்து போச்சு எனக்கு. கிருஷ்ணா, அதாவது அந்த இவன் சுவாமி அஜாமிலன் வந்து அந்த லாஸ்ட் டிசைனால அது கேட்டிருந்தேன் சுவாமி. அது இல்லையா, வேற ஏதாவது கேட்டீங்க? என்ன கேட்டேன் சுவாமி, அடியனுக்கும் போயிட்டேன். அதாவது வந்து அவன் வந்து ஏன் நெக்ஸ்ட் ஜென்மத்துல அவனுக்கு வந்து கண்டினியூ ஆனது அப்படியா கேட்டேன், ஞாபகம் இல்லை சுவாமி. சரி, வந்தவொடனே சொல்றேன் எனக்கு. சரிங்க சுவாமி. அதனால இதனுடைய சம்மரி என்னன்னாக்க, நம்ம பொறுத்த மட்டும் ஆகாமிய கர்மா மானச சாட்சா்காரம் ஆச்சுனாலோ அது அப்படி, அது ஒரு கேஸ். ரெண்டாவது கேஸ் சரணாகதி ஆனாலோ முன்னால இருந்ததெல்லாம் ரைட் ஆஃப் பண்ணப்படுறது, பின்னால வந்ததெல்லாம் ஒட்டுறதில்லை. ஆனால்
அதுல இல்லாம மற்ற முன்னால சேர்த்து வச்சிருக்க அதுதான் அவளுக்கு யார் இது சொன்னாலோ, யார் நமக்கு இடத்தில் பண்ணாலும் அவளுக்கும், யார் வந்து நல்லது பண்ணாலும் அவளுக்குமோ போய் சேர்றது. ஆக மொத்தம் இதுதான் அவனுடைய டிஸ்ட்ரிபியூஷன். தெரியறதா? அது இதுலதான் சந்தேகம் உண்டா? இல்ல சுவாமி, இது கிறிஸ்டல் கிளியர் சுவாமி. அதான். அதாவது இதுல வந்து சரணாகதி பண்ணினாலும் மற்றவர்கள் செய்த தவறை பத்தி நீ சொல்ல வேண்டிய அதை நினைக்க வேண்டியதோ அதை சுட்டி காட்ட வேண்டியதோ உனக்கு அவசியம் இல்லை. இருந்தா அத மாதிரி ஏதாவது பண்ணா அவங்களோட பாவம் வந்து உனக்கு சேர்ந்து இப்ப நீ சரணாகதி பண்ணதும் அது இதுவாயிடும், பாவம் ஜாஸ்தி இதாயிடும். கரெக்டா? ரைட். அதாவது அதான் ஆர்தர் கானன் டாயில்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏசி டாயில் விட்டார். ஏசி டாயில் அவர் வந்து அவர் தான் இதே எழுதினவர். ஆர்தர் கான் டாயில் தான் இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் கதையெல்லாம் எழுதினவர். ரொம்ப சயின்டிஃபிக்கான சொல்லக்கூடியவர். அவர் வந்து அவருடைய சன் ஒருத்தரும் ஒரு லேடியை பார்த்தார். அந்த லேடி ஈவன் தோ ஷி இஸ் யங், ஷி வாஸ் வெரி அக்லி. அவன் என்ன பண்ணா, ஃபாதர் why that lady is so ugly? அவர் வந்து திருத்தினார். மை சன், டோன்ட் சே லைக் தட். சே ஷி இஸ் நாட் as beautiful as others. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஒன்று தான். சொல்ற விதத்துல மாறி இருக்கு. தப்பு நானே வாய் இது பண்ண தப்பு சரிங்களா? அப்படி இப்படி பண்ண தேவையில்லை போல் இருக்கேன், அதை விட சரியா இருக்காது அப்படின்னா அதனால பெட்டர் அப்ரோச். எஸ் better it is a suggestion இருந்தால than to be an order and criticism. அதனால அந்த மாதிரி பண்றச்சு. அதாவது அப்ப மனசு புண்படாம பண்ணணும். வேணும் தப்பே பண்றதுனால தான் வச்சுக்கோங்க, நீங்க சொல்லியும் தெரிந்து போறது என்ன தெரியும், அவனுக்கு நீங்க சொல்லவும் போறது அது பண்ணும் போறது. ஆனால் தன்னை அறியாம தவறு பண்ணுற அந்த தெரியாமன்னா அவள் சஜஸ்ட் பண்ணா அப்படி போனா சரி இப்போ மாத்தினுக்கலாம். அதனால இதுல பொறுத்த மட்டும் இன்னொருத்தரை நம்ம திட்டினாக்க அவளுடைய பாவத்துல கொஞ்சம் நம்ம வாங்கிக்கிறோம் அப்படின்னாரு. அவளுக்கு தான் போய் சேர்றது. பின்னார் அந்த போய் இப்போ வந்து சேராது. அவ போய் சேர்ந்ததுக்கு அவள் தான் நமக்கு வந்து சேரும். புரியுதா? ஆமா, இந்த சஜஷன்ன்றது வந்து இன்டென்ஷன் ஷுட் பி வெரி குட். அவ நல்லமா இருக்கு. அன்னிலிருந்து இன்னி மட்டும் உபாசகனோ இல்லையே சரணாகதனோ இவருடைய இன்டென்ஷன் வந்து எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ணணும். பர துக்க துக்கித்துவம் தான் வைஷ்ணவத்துவம். இன்னொருத்தருடைய துக்கத்தை பார்த்து தான் வருந்தது தான் வைஷ்ணவத்துவம். வைஷ்ணவ ஜனத்தோ ஜோ பீட்டபராயி ஜானரே சொல்ற இல்லையா? இன்னொருத்தருடைய கஷ்டத்தை பார்த்து யாரு ஃபீல் பண்றாலும் அவாதான் வைஷ்ணவம். அது இல்லாம தான் அப்படின்ட்டு வைஷ்ணவா இல்லை. இன்னொன்னு வைஷ்ணவன் முக்திக்கு மட்டும்தான் முயற்சிக்கணும். அதை தவிர்த்து இந்த லௌகீகமான புகழ் வகைராங்களுக்கு முயற்சிட்டாங்க அவன் வைஷ்ணவன் இல்லை. வேறுக்கணும் வைஷ்ணவனா இருக்கலாம். சுவாமி, இப்ப உமாமாமி கேட்டதுல வந்து லாஸ்டா அடியனுக்கு என்ன புரிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சரணாகதன் சப்போஸ் இந்த மாதிரி அகஸ்மாத் அவன் வந்து பிரத்யருடைய குற்றத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து விமர்சிக்கிறான்னு வச்சுக்கோங்க, நாட் இன் அ குட் இன்டென்ஷன் விமர்சிக்கிறான்னா அப்ப சரணாகதி பலிக்காம போயிடுமான்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து இந்த நம்ம வந்து நீ சொல்றது கேட்டேன். ஆஞ்சநேய சுவாமி சரணாகதன் ஏதாவது ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ்ல தவறு பண்ணிட்டானா என்ன பண்றது? சரணாகதி நழுவிடுறதா? ஓகே, இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இருக்கு. விப்ரநாராயணன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? விப்ரநாராயணன் அவர் வந்து பெருமாளையே ஏகாகிரசித்தரா வச்சவர், பிரம்மச்சரிய வாழ்க்கை கடைபிடிச்சிருந்தவர். இங்க வந்து நந்தவனம் பண்ணி பெருமாளுக்கு தினமும் மாலை சமர்ப்பிச்சுட்டு இருக்கார். அப்போ இங்க இந்த பக்கத்துல உறையூர்ல அங்க கோர்ட், அந்த கோர்ட்ல தாசியா நடிகையா தொண்டரடிப்பொடி அங்க இருந்தவள், இதில் நான் மாத்தி காமிக்கிறேன் பாருன்னு போய் எப்படியோ அவர் மனசை மாத்தி அவர் கூட இருக்கும்படியா பண்ணிட்டார். அவர் எல்லாத்தையும் இழந்துட்டார். அவர் இவள்கிட்ட மோகத்தினால தங்கிட்ட பிராக்டில் எதுவுமே இல்லாம போயிட்டார். அப்ப இவள் தான் பெருசுன்னு தெரிஞ்சு அவ வீட்டு வாசலே கிடந்தார். அப்போ உங்ககிட்ட ஏதாவது பொருள் இருந்தா கொண்டு வரோம், இல்லைன்னா உங்களுக்கு வேலை இல்லை அப்படி விட்டார். என்ன பண்றது தெரியாம அதையே நினைச்சிட்டு இருந்தார். பெருமாள் இவரை திருத்தி பண்ணிக்கொள்ள நினைச்சார். நினைச்ச உடனே என்ன பண்ணாருனாக்க, அவரே இவரோட சிஷ்யன்னு சொல்லிக்கிட்டு ஒரு கோவில் இருக்கிற வட்டில தங்க வட்டில கொண்டு அவள்கிட்ட கொடுத்துட்டார். அவள் சரி அவர் வர சொன்னார். அவரை சந்தோஷமா உள்ள போயிட்டார். போயாச்சு. மறுநாளைக்கு என்ன பண்ணான்னாக்க, இந்த தங்க வட்டில வந்து கேஷ் பண்றதுக்காக
அவள் அந்த தாசியினுடைய இவள் போறச்சு, வேலைக்காரி போறச்சு, கோவிலில் இருக்கிற கட்டில் காணும், இதான் வெட்டில் இருக்குன்னு பிடிச்சின்னு போயிட்டான். இதை கொண்டே கொடுத்தது யாருன்னா இப்பற நாராயணர் தான் அப்படின்னு தொண்டர் அப்படின்னு அவர் கொண்டு எடுத்து பிடிச்சு போயிட்டான். இவரை கோர்ட்டில் வச்சு அவரை வந்து இதை பற்றி விசாரிச்சார். இவருக்கு எதுவுமே தெரியாது. இவருக்கு முதல்ல ரங்கநாதனை மட்டும்தான் தெரியும். ரங்கநாதன் வந்து வேற எதையும் வேற பெருமாளே பாட மாட்டார். இவளுடைய மோகத்துல இவளை மட்டும்தான், மோகனாகி மட்டும்தான் தெரியும், மற்றதையும் தெரியும். இந்த மாதிரி இருந்தார். இவருக்கு அப்பதான் ஃபீல் பண்ணினார், ஐயோ நான் பண்ணாத ஒரு காரியம் இப்படி வந்து சேர்ந்தது மட்டும். ஸோ அவருக்கு உள்ள ஒரு தண்டனையை கொடுத்து ஊரெல்லாம் அவரை பார்த்து சிரிக்க வச்சு அப்புறம் பெருமாளே சாட்சி சொல்லி அவரை திருத்தினார். அது இவருக்கு பாருங்க, நம்ம பாரு புரந்தரதாசருக்கும் இந்த மாதிரி ஒரு அவரை கட்டி வச்சு அடிச்சு பண்ணிருக்கல. இந்த மாதிரி ஒரு சரணாகதன் அவனுக்கு சரணாகதி பலிச்சுட்டு ஆனாலும் ஏதோ அவர் அறியாம தப்பு நேர்ந்து போச்சுனாக்க இந்த தப்புக்காக இந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லாம தண்டனை மூலமாக அவருடைய பெருமையை உலகுக்கு அறிவிச்சுட்டு பெருமாள் அவர் சேர்த்துக்கிறார். புரியுதா? வெரி நைஸ் சுவாமி. பட் அடின்னு வந்து என்ன நினைச்சுட்டேன்னா சுவாமி, நம்ம வந்து அந்த திருவடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிரம்மாஸ்திரம் கட்டு வந்து அப்படி அந்த மாதிரி அடின்னு தாட் யோசிச்சுட்டேன் சுவாமி. அது தப்புன்னு புரிஞ்சுட்டேன். ஓகே, அதாவது அந்த பிரம்மாஸ்திர கட்டுக்கு வந்து ஒரு கட்டு போட்டோம்னா பிரம்மாஸ்திரம் நழுவிட்டு பாருங்க, அந்த மாதிரி நழுவிடுமோ அப்படின்னு பிரம்மாஸ்திரம் போல ரைட் அப்படி அப்படி ஆகுமோ அப்படின்னு எனக்கு தோணிட்டு சுவாமி. அது தப்பா சுவாமி? பொருத்தப்பட்டதுனாக்க அவன் வந்து யாருக்கு எந்த சரணாகதனுக்கோ உபாசகனுக்கோ மனசாட்சாத்காரம் ஆச்சோ அவளை கைவிடுறதில்லை. ஆனால் அவ பேர்ல ஏதாவது ஒரு கோளாறு வந்துதானாக்க இந்த கோளாறை நீக்கிட்டு தான் சேர்த்துக்கிறான். அவ்வளவுதான். வெரி நைஸ், தேங்க்ஸ் சுவாமி. பேஜ் நம்பர் 375 அக்னிஹோத்திராதி அதிகரணம். இக்களத்தின் பெயரும் தொடர்பும் முந்தைய களத்தில் நல்வினைகளும் உபாசனம் கைகூடியவனுக்கு ஒட்டுவதில்லை என நிறுவப்பட்டது. அதனால் அவன் தனது வர்ணாசிரமங்களுக்கு விதிக்கப்பட்ட தீயோம்பல் உபாசனமில் தினசரி கடமைகளை தொடர்ந்து செய்து வர வேண்டுமா என ஆராயப்படுகிறது. இதனால் இக்களம் அக்னிஹோத்திராதிகரணம் எனப்படுகிறது. பிரதாரண்யகம். இவ்வாறு அந்த வேத வாக்கியங்களின்படி உபாசகன் வேள்வி, உடலை வருத்தும் தவம் முதலியவற்றால் பிரம்மத்தை அறிய முயல்கின்றனர் என்பதால் வேள்வி முதல்வை பிரம்மத்தை அறிய துணை நிற்கின்றன என்று தெரிகிறது. ஆயின் சாந்தோக்கியம் நற்செயலின் பலன்கள் எதுவரை உள்ளதோ அதுவரை மேலுலகில் அனுபவித்து, நற்செயலாச்ச அப்ப நாம் இந்த சொர்க்கத்தை அனுபவிக்கணுமா அப்படின்னு அனுபவித்து அப்புறம் வினைகளின் பலன் முடிவை அடைந்து என்று சொல்லப்படுவதால் அச்செயல்களும் முக்திக்கு தடையாக இருத்தல் போல் காணப்படுகிறது. ஆகவே செய்யத்தக்கது எது என்று ஐயம் ஏற்படக்கூடும். இக்களத்தின் சூத்திரங்களும் பொருளும் அக்னிஹோத்திராதி து தத் காரியைவ தத் தர்சனாத். உபாசனத்திற்கு துணை நிற்பதால் அக்னிஹோத்திரம், தீயோம்பல் முதலியவர்களும் ஆயுள் உள்ளவரை செய்ய தகுந்தவையே இந்த வேதங்களில் காணப்படுகிறது. அதோ அந்யாபி ஹி ஏகேஷாம் உபயோகோ தீயோம்பல் முதலிய நற்செயல்களும் அவை தவிர்த்த முன்னும் பெண்ணும் சேர்ந்த நல்வினை தீவினைகளும் உடல் அழுகில் அழுகின்றன என இருவிதமாகவும் சில வேத பிரிவுகள் ஓதப்படுகின்றன அல்லவா? இது கொஞ்சம், அதாவது சில வேத வாக்கியங்கள் டவுட்ஃபுல்லா இருக்கு, அதனால இந்த மாதிரி டவுட்ஸ் வருது. அதைத்தான் அது பின்னால அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. ஏதேவ வித்யேதி ஹி, எந்த உபாசனம் பிரம்மஜானம் செய்யப்படுகிறதோ அது திறன் மிக்கது. அதனால நம்ம ஆபீஸ் வேலை பண்ணாலும் சரி, நான் பண்றது பகவான கைங்கரியம் அப்படின்னு நினைச்சேன். அந்த ஆபீஸ் வேலை எப்படி நல்லா இருந்தோ இல்லையோ, நம்ம பொறுத்த மட்டும் நமக்கு அந்த ஒரு ஆக்குபேஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறது. அது நமக்கு நல்லதையும் பெற்று தருது. அதுதான் இவற்றுக்கு ராமாசுதரும் விளக்கம். உபாசனம் கைகூடிய பின் விலைகள் ஒட்டாது என்பது நெய்யே. ஆயினும் ஒருவனுக்கு இவ்வுலகில் இருக்கும் வரை தனது வர்ணாசிரம கடைகளை செய்து வர வேண்டும் என்று வேதம் விதிக்கிறது. இக்கடமைகளை செய்வதால் நல்வினை கிட்டுவதில்லை. ஆயின் செய்யப்படாவிட்டால் தீவினைகள் வந்து சேரும். பிரத்யவாயம். ஆகவே அவை செய்யத்தக்கவே. அதனால சொல்றாக்க அகரணே பிரத்யவாயம். சந்தியாவந்தனம் பண்ணல, தர்ப்பணம் சிராத்தம் பண்ணலைன்னாக்க பண்ணினால பலன் கிடையாது, பண்ணலைன்னா பாபம் உண்டு. பாபம் வந்ததுனாக்க நமக்கு இது கிட்டாது, முக்தி கிட்டாது, உபாசனம் கிட்டாது, சரணாகதிக்கு டிலே ஆகும். அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. தீயோம்பல் போன்றவை உபாசனம் கைகூட துணை போலவே எனக்கு காட்டப்பட்டுள்ளது. ஒரு உபாசகனுக்கு அவரது வலுத்த தீவினைகள் தடையாக இருப்பின்
இக்கடமைகள் அவற்றை அழித்து உபாதத்தை கைகூடச் செய்யும். அதனாலும் தெய்யத்தக்கவையே. இதுக்கு மூச்சுப்படியிலோடு சொல்றார், சர்வதர்மான் பரித்தியச்ச மாமேகம் சரணம் ரஜ அகம்தா சர்வபாபேபியோ மோட்ச இஷ்யாமி மாசுச்சுக்கா. எல்லா தர்மத்தையும் விட்டுடுன்னு சொன்னான் இல்லையா? அப்ப ஏன் தர்மத்தை விதிச்சிருக்கான்? தர்மத்தை செய்யும் சொன்னா தர்மத்தை விதிக்கிறான். தர்மங்கள்லாம் என்னன்னாக்க ஒருத்தனை ஒழுங்குபடுத்துறதுக்காக இருக்கு. இந்த ஒழுங்கு தர்மங்கள்னு ஒண்ணு இல்லையானாக்க வேற ஒன்றும் வேண்டாம் சுவாமி. நம்ம ரோட்ல போறோம், யூ ஆர் கீப்பிங் லெஃப்ட், இது ஒரு விதி. ரோடு தானே, எப்படி வேணா போலான்னு தான் என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் ஆகும். அதனால நம்ம இந்த மாதிரி பண்ணணுங்கிறதுக்காக நம்ம நன்மைக்காக தான். அதனால தர்மங்களை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்றச்சு என்னன்னாக்க, நம்ம ஒரு கொண்டி பசு இருக்கு இல்லையா, சில வந்து கயிறை அறுத்துன்னு ஓடி போயிடும், கண்ட இடத்துல போய் மேய்ஞ்சிட்டு வந்துடும், நமக்கு வீணா வம்பெல்லாம் வரும். அப்போ அந்த மாதிரி பசுவை என்ன பண்ண ஓடி பிடிக்க முடியாது, ஓடும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அது கழுத்து ஒரு தடியை கட்டி தொங்க விட்டுருப்பான், அது கீழே உராஞ்சிட்டே போகும். அது வேகமாக ஓட முடியாது, காலில் தட்டும், இறுக்கி பிடிச்சிடுவான். அதாவது அந்த பசுவோட செயலை ரெகுலேட் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி தான் நமக்கு இந்த எல்லா கர்மாக்களும் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த கர்மாவையும் விட்டுடலாமே, சர்வதர்மான்னு சொல்லி இந்த கர்மாவையும் விட்டுடுறேனே, என்ன விட முடியாது. இதை நீ என்ன பண்ணணும்னாக்க நீ பண்ணித்தானே ஆகணும். அதான் நான் சொன்னேன் இல்லையா, மிலிட்டரியில் சேர்ந்தான்னாக்க முதல்ல 3-4 மாதத்துக்கு அவனை இந்த ஒபீடியன்ஸுக்காக மட்டும்தான் லெஃப்ட் ரைட் போட்டு அந்த மற்ற எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி அவனை சரிப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து தூய்மைப்படுத்தி இல்லை பழக்கப்படுத்தி நம்ம இது உபாசத்தில் மூட்டு வைக்கிறது. அதுக்காகத்தான் கர்மாக்கள்லாம் இருக்குது. கர்மாக்கள் கண்டபடி இருக்குன்னாக்க கண்டபடி செய்யலாம், கர்மாக்கள்லாம் கண்டபடி செய்யலாம்னாக்க நமக்கு முதல்ல மானச சாட்சாத் இது மனசு மைண்டு ஃபோக்கஸே ஆகாது இடத்துல. அப்புறம் இங்கே மானச சாட்சாத் கவனிக்கிறது நமக்கு. அதனால அவைகள் செய்யப்பட வேண்டும், கடைசி மட்டும் செய்யப்பட வேண்டும். ஒரு உபாசகன் உடல் நீக்கிய முக்தி அடைகையில் தகப்பனுடைய செல்வங்களை மகள் அடைவது போல, உலக வழக்கு போல அவனுடைய அனுபவிக்கப்படாத நற்செயல்களின் பலன்களை அவனது நன்மை விரும்புவர்களும் தீர்ச்செயலின் பலன்களை அவனை வெறுத்தோரும் அடைகின்றனர் என்று சொல்லப்படுவதாலும் வினைப்பயன்களும் முக்தி அடைபவரை சாரா என விதமாகவும் சில வேதத்தில் ஓதப்பட்டிருக்கின்றன. அதனால் என்ன பண்ணுறான்னாக்க, இந்த மாதிரி மீதி இருக்கிற கர்மாக்களுக்கு ஒரு பார்ட்டிஷன் கரெக்டாக சொல்லப்பட்டிருக்கிறதுனால இவைகள் வந்து இவனை வந்து தாக்காதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதே போல் உத்கீதம் ஓதுகையில் அதில் பிரம்மனையுடன் செய்வதால் அச்செயல் பலன் நோக்கற்ற வேள்வி என்பதால் தடைகளை விலக்கி உபாசத்துக்கு துணை புரிவதும் தெரிகிறது. இக்களத்தால் நிறுவப்படும் கொள்கை. ஒருவருக்கு விதிக்கப்பட்டுள்ள தீவம்பல் முதலிய வர்ணாசிரம கடமைகள் ஆயுள்ளவரை செய்யத்தக்கவை. அவை அவரது உபாசனம் கைகூட தடையாயிருக்கும் தீவினைகளை அழித்து உதவி செய்கின்றன. அவர் உடல் நீங்குகையில் மீதம் இருக்கும் நல்வினைகள் அவருடைய நன்மை விரும்புவர்களை அடைகின்றன. ஆக நம்ம வந்து நம்முடைய கடமைகளை வர்ணாசிரம கடமை விட்டுவிட்டாது. எங்க அடியனுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியா இருக்காரே, அவர் வந்து இங்கே கோவிந்தத்தியார் சுவாமி ஒருத்தர்கிட்ட அவர்கிட்ட படித்தவர். அவர் இதெல்லாம் கர்மட்டர், தன்னுடைய கர்மாவில் ஒழுங்காக பண்ணணும் வரணும்னாக்க இதில் சொல்ற சிராதத்தில் பண்ணுறச்சு சொல்றது கேசவாய சுவாகா, இது அக்னே ஸ்வாகா அக்னே தன்னவான்னு சொன்னாக்க அக்னே ஸ்வாகா நாராயண ஸ்வாகா அப்படின்னு சொல்லி கூட சேர்த்து சொல்லிக்குவார். அதாவது நான் மட்டும்லாம் இந்த அக்னிக்குன்னு போகிறல, நாராயணன் தான் பண்ணணும். அக்னியினுடைய உள்ள அந்தராத்மா அவருடைய நாராயணனுக்கு போய் சேர்றது அப்படிங்கிற எண்ணத்தோட பண்டன் பண்ணுவார். அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய எல்லா செயலும் அவனுக்கு போய் சேர்றதுங்கிற எண்ணம் இருந்ததுனாக்க நம்ம எல்லா இடத்துக்கும் நாராயணனை பார்க்கணும். அவ்வளோ புரியுதாது சுவாமி? இந்த பாயிண்ட் வந்து அக்னியே ஸ்வாகன்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்லி மனசுல நினைச்சுப்பாரா சுவாமி, இல்லைன்னா சொல்லவே சொல்லிடுறாரா? ஆமா, அதாவது அக்னி ஸ்வாகன்னு சொல்லிட்டு நாராயணன் சொல்வாரா, இல்லைன்னா அக்னி ஸ்வாகா நாராயண ஸ்வாகன்னு சொல்லிப்பாரு. ரெண்டுத்தையும் சேர்த்துடுவார். ஓகே. அதுக்கு அடுத்தது இதரக்ஷபணாதிகரணம். மானச சாட்சாத்காரம் ஆன பின்பு நிலைகள் ஒட்டுவதில்லை. அந்நிலையில் இப்பிறவியில் அனுபவித்தே தீர வேண்டியவை என்னவாகின்றன? அதன் பிறகு முதல் தொடர் தேவையா? தஸ்ய தாவதேவ சிரம் யாவன்ன விமோக்ஷே அத சம்பத்யேதி. முக்தனுக்கு அவ்வளவே விளம்பம் எதுவரை உடல் நீங்கவில்லையோ, நீங்கியவுடன் முக்தி அடைந்து விடுகிறான். அதாவது அவனது பிராரப்த கர்மாக்கள் கழிய இது தவிர பல பிறப்புகள் இருப்பினும் அவை முடிந்த பிறகே கிட்டும். உபாசகன் வருஷ சரணாகதி. அதான் இது என்னன்னாக்க, இவனுக்கு பிராரப்த கர்மா இருந்தனா முடியாது. பிராரப்த கர்மா முடிஞ்ச உடனே அவன் உடம்பு முடிஞ்சு போகிறது, நேர முக்தி கிடைச்சிடும். இல்லைன்னாக்க இவனுடைய உபாசனம் கைகொண்டது தான். ஆனால்
இந்த பிறவி இல்லாட்டால் மருத்துவ பிறவில கிடைக்கும் அப்படிங்கிறது. 377 இதர க்ஷபணாதிகரணம். வினைகளை அனுபவித்து பிறகு அடைதல் களம். உபாசனம் கைகூடிய பின் உபாசகனுக்கு வினைகள் ஒட்டுவதில்லை. சேர்த்து வைத்துள்ள வினைகள் அழிந்து விடுகின்றன நிறுவப்பட்டது. ஆயின் இப்பிறவி துவக்கத்தில் அவன் தூய்க்க வேண்டியவை என வரையறுக்கப்படும் வினைகள் என்னவாகின்றன என்பது ஆராயப்படுகிறது. இதனால் இக்களம் வினைகளை தூய்த்த பிறகு அடைதல் களம் இதர க்ஷபணாதிகரணம் எனப்படும். ஒருவன் சேர்த்து வைத்துள்ள பலன் கொடுக்க துவங்காத வினைகள் உபாசனத்தால் அழிந்து விடுகின்றன. பிறவியின் இறுதி வரை அவன் ஈட்டும் ஆகாமிய கர்மாவின் நல்வினைகள் உடலின் முடிவில் நன்மை விரும்பிகளையும் அறியாமல் செய்யும் தீவினைகள் அவனை வெறுப்போரையும் அடைவதாக கூறப்படுவதால் அவை ஒட்டுவதில்லை. ஆயினும் இவ்விரண்டு வகையிலும் சேராது அவன் அனுபவித்தே கழிக்க வேண்டியதான பலன் தர துவங்கிய வினைகள் பரார்த்த கர்மா என்ன ஆகும் என ஆழப்படுகிறது. முக்தி அடையும் அவனுக்கு உடல் நீங்கும் வரையில் தான் கால விளம்பம் என்பதால் அவன் வினை தொடர்பு செரிகிறது. வினை தொடர்பு உள்ள வரை உடற்தொடர்பு விடாது. வினைகளற்றவனுக்கு உடற்தொடர்பு இல்லை என்று வேதம் கூறுகிறது. இவர்களால் உபாசனம் கைகூடிய பின்னும் ஒருவர் உடற்தொடர்பில் இருக்க வேண்டிய கட்டாயம் என்ன? அவர்களுக்கு மறுபிறப்பு ஏற்படும் வாய்ப்புகள் உண்டா? இக்காலத்தின் சூத்திரமும் பொருளும் போகேன் விதரே க்ஷபயித்வ அத சம்பத்யதே. பிற பலன் தர துவங்கிய வினைகள் உடல் அனுபவித்து கழித்தவரேதான் முக்தி அடையப்படுகிறது. இதற்கு ராமானுசர் அளிக்கும் விளக்கம்: பலனளிக்க துவங்காத வினைகள் அழிவும் பிறகு செய்யும் வினைகளின் ஒட்டாமையும் தெளிவாக தெரிகின்றன. ஆயின் வினைகளும் அதன் அடியான உடல் தொடர்பும் உபாசனம் கைகூடிய பின்னும் காணப்படுவது கண்கூடும். ஆதலால் ஒரு ஜீவாத்மாவுக்கு அனுபவித்தே தீர வேண்டும் என்று விதிக்கப்பட்ட வினைகள் பிராரப்த கர்மா அனுபவித்துத்தான் கழிக்கப்பட வேண்டும். அதற்கு இப்பிறவி மட்டுமோ இன்னும் சில பிறவிகளோ தேவைப்படலாம். ஆகவே அவற்றை அனுபவித்தே தீர வேண்டும். இக்களத்தால் நிறுவப்படும் கொள்கை: ஒரு ஜீவாத்மா பிறப்பு எடுக்கையில் அது அனுபவித்தே கழிக்க வேண்டும் என விதிக்கப்பட்ட வினைகள் அதனால் அனுபவித்து கழிக்கப்பட வேண்டும். இது அவருக்கு உபாசனம் கைகூடியதும் ஒட்டாத நல்வினைகளையும் அவரது நண்பர்களையும் தீவினைகள் விரோதிகளையும் அடையும் என்பதிலும் இந்நிலை முரண்படாது. ஆக இந்த பாதத்தில் என்ன பண்ணணும்? வினைகளை பற்றி டீட்டெயில்ஸ் பண்ணணும். இப்பாதத்தால் உபாசனம் என்பது இதை சம்மரைஸ் பண்ணுறதில்ல. இப்பாதத்தால் உபாசனம் என்பது ஒரே முறை செய்யப்பட வேண்டிய வேள்வி போல் அல்லாது தொடர்ந்து உயிருள்ளவரை செய்யப்பட வேண்டும். இதுதான் தீர்க்க சத்திரம்னு பண்ணியிருக்கா. நீங்கள் ஸ்ரீபாகவதம் ஆரம்பிக்கிறது தீர்க்க சத்திரம் தான் ஆரம்பிக்கிறது. நைமிஷாரண்ய தீர்க்க சத்திரம் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அதாவது தீர்க்க சத்திரத்தில் மண்டவாளம் வனத்தில் வாழக்கூடிய ரிஷிகள் அவள் உலகத்தில் கலியின் தாக்கம் குறைவாக இருக்கணுங்கிறதுக்காக 2 வருஷம் தியாகம். மற்ற யஜ்யம் போல ஒரே எஜமானன் ஒரே நோக்கம் எல்லாம் கிடையாது. இதில் பல எஜமானர்கள், அதாவது பல பல ரித்விக்குகள், பல எஜமானர்கள் இவ்வளவு பண்ணுறான். எல்லாரோட நோக்கம் என்னன்னாக்க உலகம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதைத்தான் அவள் பண்ணிட்டு இருக்க. அந்த மாதிரி இந்த அக்னிஹோத்திரம் பண்ணுறதும் தனக்குன்னு பலன் இல்லாமல் பகவானுக்கு உலகத்துக்கு நல்லா இருக்கட்டும் பண்ணாக்க அதனுடைய பலன் பண்ணினவனுக்கு கிடைக்காது. ஆனால் அவனுக்கு உபாசனம் கைகூடி துணையாகும். அவ்வாறு செய்தலால் மனக்கண்ணில் ஒரு உபாசிக்கும் உருவம் தோன்றும். அதை தனது ஆத்மாவென்றே அவர் கொள்ளலாம். அதிலே பார்த்தோம், இந்த பாதத்திலே பார்த்தோம். அதனால் அவரது சேர்த்து வைத்த வினைகள் அழிந்துவிடும். இனி அவர் கனக்குறைவால் தயவு செய்தாலும் அதன் வினை ஒட்டாது. அவரவர் தத்தம் விதித்த கடமைகளை செய்வதால் தீவினைகள் அழிந்து உபாசனம் கைகூட வழிவகுக்கும். அந்தந்த பிறவிகளில் அனுபவித்தே தீர வேண்டும் என விதிக்கப்பட்ட வினைகள் அனுபவித்தே தீர வேண்டும். ஆக 4வது முதல் பாதம். இந்த முதல் பாதத்துல வினைகள் அது என்ன ஆறுது, எப்படி போகுதுக்கு அது டீட்டெயில்ஸ்ல பார்த்தோம். புரியுதா? டவுட்ஸ்? அடியேன் கிளியரா இருக்கு சுவாமி. வெற்றி சொல்லுங்க. கிளியரா இருக்கு சுவாமி. தேங்க்யூ. வேற யாருக்காவது ஏதாவது டவுட் உண்டா? இப்போ நீங்க ஜென்ரலா பிலாசபி புக்ஸை வாங்கி படிச்சேன்னு வச்சுக்கோங்க. வேற எந்த மதத்தினுடைய கோட்பாட்டிலையாவது இந்த மாதிரி த்ரெட் பேரா பிரித்து சொல்லப்பட்டிருக்கா? எல்லாருக்கும் விதிச்சிருப்பா, யூ டூ திஸ், யூ டூ திஸ், யூ டூ திஸ். ஏன் பண்ணணும்னு ஒரு கொஸ்டின் பண்ண முடியாது. நீங்க
பண்ணணும். அப்போ அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு வந்துதானாக்க கொஸ்டின் பண்ணினுங்கனாக்க அது இட் இஸ் டேக்கன் ஆஸ் அ பிளாஸ்பமி. அப்படி இல்லாம ஏன் செய்யணும்? எத்தனை இந்த ஜஸ்ட் இந்த வினைகளை பத்தி மட்டும் எத்தனை சாப்டர் எத்தனை டாபிக்ஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ சேருமா சேராதா, வினைகள் அழியாது சொல்றீங்க, அது என்ன ஆகுது, இதெல்லாம் இவ்வளவு. அதனால இவ்வளவு இன்ட்ரிகேட்டா உள்ள போய் கம்ப்ளீட்டா த்ரெட் பேரா சொல்றது நம்ம சனாதனத்தை தான் நான் பார்த்தேன். இதுக்கு அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் எப்படின்னாக்க, இந்த உடம்புல இருந்து ஆத்மா கிளம்புறச்சு என்னென்ன நிகழறது வேதம் சொல்றது. அவ்வளோதான். அதை எடுத்து அனலைஸ் பண்றாங்க. என்னென்ன நிகழ்வு நடக்கிறது, இப்படி போய் சேர்றது. இதுக்கு அடுத்தது தான் உத்கிராந்தி பாதம்னு கிளம்புறதுன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது கதி பாதம், அப்படி கிளம்பின உயிர் எப்படி போய் சேர்றது, எந்த வழியில போறது. அதுக்கு அடுத்தது முக்தி பாதம், பலம் என்ன கிடைக்கிறது. அதனால முதல்ல உலகத்துக்கும் உனக்கு என்ன தொடர்பு, நீ எப்படி எல்லாம் தாண்டி வந்திருக்க, என்னென்ன மற்ற கருத்துக்கள் என்ன இருக்கு, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அப்புறம் நீ யாரு, பகவான் யாரு, அவனுக்கு என்ன தொடர்பு, நிறைய மற்ற வழிகள் சொல்றேன். அதுக்கு உள்ள வித்தியாச ஒற்றுமை வேற்றுமைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு உன்னுடைய வினைகள் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்து நீ எப்படி உடம்பு விட்டு கிளம்புற, எப்படி போய் எந்த வழியில போற, எங்க போய் அடுத்து என்ன பண்ற அப்படின்னு சொல்றது. இவ்வளவு டீட்டெயிலாக சொல்றேன். புரியுதா? வேற ஏதாவது டவுட் உண்டா யாருக்காவது? அடியனுக்கு இல்லை சுவாமி. தேங்க்ஸ் சுவாமி. மாமா உங்களுக்கு ஏதாவது டவுட் உண்டாமா? டவுட் இல்ல சுவாமி, டவுட் எதுவும் இல்ல. ஆனா Okay. இருந்தாலும் ஒரு முடிக்க போறோம். சொல்லுங்க. முடிக்க போறோம்னால எனக்கு அப்படியே கிளியரா புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி இனிமேல் தான் யோசிக்கணும். ஃபுல்லா ஆரம்பத்துல இருந்து. அது புரியுது, முடிக்க போறோம். இப்ப 2 சாப்டர் தான் இருக்கு. அதான் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, philosophy is like chasing a black cat in a dark room which is not there. அந்த மாதிரி தான் இருக்கும். அவன் தேடிண்டே தான் இருப்போம், அது கிடைக்காத. அந்த மாதிரி சில எல்லாத்தையும் சில பிரின்சிபிள்ஸை நம்ம வேதம் சொல்றதுக்கு, வேதத்தில் 2-3 வெர்ஷன்ஸ் இருக்கு. இந்த வெர்ஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இதெல்லாம் சரியா, இது சரியா, இது சரியா யோஜனை பண்ணி ஒரு பட்டிமன்றம் வச்சு அதில் இதான் முடிவு பண்றோம். இது மாதிரி நம்ம ஒரு பொருளை அறியறதுக்கு தர்க்கம்னு ஒன்று. தர்க்கத்தில் பார்த்தீங்கன்னா 3 வகை: தர்க்கம், ஜல்பம், விதண்டைனி. தர்க்கம்ங்கிறது ஒரு பொருளை பற்றின முழு அறிவு எனக்கு இல்லை, இன்னும் 2-3 பேர் இருக்கா, அவளுக்கு ஒரு இது தெரியுது. எல்லாரும் கூடி ஒன்னா விவாதிச்சு இதுதான் இந்த பொருள் அப்படின்னு முடிவுக்கு வர பாருங்க. அப்படி இருக்கலாமா, இப்படி இருக்கலாமா, எல்லாத்தையும் பார்த்து சந்தேகமே இல்லாம நான் எல்லாம் சேர்த்து இதுதான் வந்திருக்கு, இந்த ஜிக்ஸா பசில் இருக்கிற மாதிரி இது கிடைக்கும். அது தர்க்கம். அதுக்கு அடுத்தது ஜல்பம். ஜல்பங்கிறது என்னன்னாக்க, என்னுடைய கருத்து தான் சிறந்தது, மற்ற கருத்தெல்லாம் தப்பு அப்படிங்கிறதுக்காக தங்க கருத்தையும் திருப்பி இந்த வில்லேஜ் ஸ்கூல் மாஸ்டர்னு ஆலிவர் கோல்ட்ஸ்மித் எழுதியிருக்கான் பாருங்க, டெசர்ட் வில்லேஜில் வர மாதிரி, தோ வேங்க்விஷ் யூ வில் ஆர்கியூ ஸ்டில் அப்படிங்கிற மாதிரி. நம்ம அது சரியில்லைன்னு தெரிஞ்சாலும் கடைசி மட்டும் நான் சொல்கிறதா ரைட்டு, நான் சொல்கிறதா ரைட்டு திருப்பி சொல்லிட்டு அந்த மாதிரி. அது ஜல்பம். விதண்டைங்கிறது எங்கிட்ட சரக்கு இல்லைன்னு தெரியறது, இதனால பேச விடாம அடிச்சாக்க அது விதண்டை. விதண்டாவாதம் பண்ணாதுன்னு சொல்கிறேன், அதுதான். அது மாதிரி நம்ம பொறுத்த மட்டும் இப்போ நம்ம ஏதோ நமக்கு தெரியாத பொருள், இப்போ யாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டும் தெரியும் அர்த்தமா இல்லை, யாருக்கும் தெரியாது. அதை வேதத்தின் துணை கொண்டு அதில் பல ரிஷிகள் வேற சொல்லிருக்காங்க, அது எல்லாத்தையும் எடுத்து அனலைஸ் பண்ணி அதில் கிட்டத்தட்ட ஆப்டிமல் சொல்யூஷன் சொல்றதாட்டாலும் வேலை, அட்லீஸ்ட் சப் ஆப்டிமல் சொல்யூஷனா வந்துருக்கோம் நம்ம. அது இப்படித்தான் இருக்கணும், வேற வழி கிடையாது. நமக்கு இப்போ 102 டிகிரி ஜுரம் சொல்றான், எப்படி சொல்றான்? இது தெர்மாமீட்டர்ல அளந்து பார்க்கறோம். தெர்மாமீட்டர் ஜுரத்தை எப்படி அளக்கும்?
ஹீட் அளக்குது, உடம்போட ஹீட் அளக்குது. ஹீட்னால என்ன ஆகுது? ஹீட்டால நமக்கு உடம்பு சரி ஜுரமா இருக்குன்னு தெரியறது, மனுஷனுக்கே தெரியும். மெர்க்குரி எக்ஸ்பேண்ட் ஆகுது. மெர்க்குரி எக்ஸ்பேண்ட். ஆமா, ஹீட்டால நம்ம உடம்புல ஹீட்டால மெர்க்குரி எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பேண்ட். இந்த மெர்க்குரி எக்ஸ்பேன்ஷனையும் நம்ம உடம்பு ஜுரத்தையும் லிங்க் பண்றோம். இது ரெண்டு ஒண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத ஒண்ணு. அப்போ இதனால இதுன்னு அனுமானிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம இந்த பிலாசபியில அநேகமா எல்லாத்தையும் அனுமானிக்க வேண்டும். வேற ஒண்ணும் இல்லை. ரொம்ப பிசிக்ஸ்ல நம்ம எல்லாரும் மேபி அப்படி 10th படிச்சிருப்போம். என்னன்னாக்க லைட் டிராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன். அதை வச்சு தான் நம்ம லென்ஸு, மிரர்ஸு வகைராக்கெல்லாம் பட்டிருப்போம். ஆனால் மேலே போக போக பார்த்தீங்கன்னாக்க லைட் டிராவல்ஸ் இன் வேவ்ஸ்னு அப்புறம் படிக்கணும். அப்போ என்ன ஆகுது? அப்போ லைட் டிராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன் சொன்ன தப்பானாக்க இல்லை. அப்போ வேவ்ஸ் சொல்ல தப்பானா இல்லை. ரெண்டும் உண்மை தான். எப்படின்னாக்க light travels in waves in such a way that waves are so short they approximate to straight line. என்ன எப்படி தெரிஞ்சது நமக்கு? நம்ம லைட்டை வச்சா நம்ம சாதாரணமாக சொல்லுவோம், ஒரு மெழுகுவத்தி வச்சிருப்போம், 2 போர்டு அதில் தொலை வச்சிருப்போம், அது பார்த்தா தெரியுது இருக்கியா, ஒரு போர்டை நகர்த்து தெரியாது பாரு அப்படின்னு சைட் லென்ஸ். அதே மாதிரி நம்ம லென்ஸு பைஃபோக்கல் லென்ஸ் எல்லாம் போட்டுவிட்டு அதில் 1/v + 1/f = 1/rன்னு போட்டுடுவோம். அதெல்லாம் முடிஞ்சுக்கணும். ஆனால் அதெல்லாம் ஸ்ட்ரெயிட் லைனில் பொறுத்து ஜெமெட்ரிக்கல் ஆப்டிக்ஸும் சரியா. ஃபிசிக்கல் ஆப்டிக்ஸ் வரைச்ச ஜெமெட்ரிக்கல் ஆப்டிக்ஸ்னால விளக்க முடியாத சில நிகழ்வுகள் இருக்கு. உதாரணமா இன்டர்ஃபரன்ஸ்னு ஒன்று இருக்கு. 2 லைட் சோர்சஸ் ஒரே மாதிரி இருந்ததுனாக்க, ஒரு டார்க்னு வச்சுக்கினாக்க யூ கெட் அ வேவ் பேட்டர்ன். ஒரு ரவுண்டாக வரும். இன்டர்ஃபரன்ஸ் ரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எப்படி வருது? ஸ்ட்ரெயிட் லைனாக தான் நேரம் தானே வரணும். எப்படி ஒளியும் இருளும் மாறி மாறி வரும். அப்போ இட் ஷுட் தேர் பி சம்திங் டிஃப்ரெண்ட். அப்போ அது யோஜனை பண்ணினா. அதே மாதிரி டைஃப்ராக்ஷன், ஒளி நேர் ஓட்டில் தான் போகிறது. ஆனால் சில இடங்களில் ஷார்ப் எட்ஜை தாண்டி வளைஞ்சும் போகுது. அதுக்கப்புறம் போலரைசேஷன். சில டிரான்ஸ்பரண்ட் பொருளில் நேர போகிறது. அதாவது ஒரு ஹரிசாண்டலாக வச்சுக்கோங்க. ஹரிசாண்டலாக வச்சுக்கிற பொருளில் நேர போகிறது. ஆனால் அதே பொருளை வெர்டிகலாக வச்சாக்க அது டைரக்ஷன் மாறுறது. ஸ்ட்ரெயிட் லைன் தான் நேரம் தானே போகணும். இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரைச்சே தான் அதை பற்றி ஆராய போகணும். அப்புறம் தான் தெரிஞ்சு ட்ராவல்ஸ் இன் வேவ்ஸ். அதுக்கு நிறைய தியரிகள். அந்த காலம் அந்த டிரான்ஸ்மிஷன் பீரியடுக்கு பாருங்க, ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து வேவ் தியரிக்கு மாற முக்கில் பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 100-200 வருஷத்துக்கு ஒரு 1000 கண்டுபிடிப்புகள் அப்படி இப்படி கடைசியில் வந்து இன்னைக்கு பார்த்தாக்க அது லைட்டில் வந்து அவ்வளவு ஸ்பெக்ட்ராமீட்டர் கண்டுபிடிச்சு அதை வேவ்ஸை வச்சு அதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் அதோட கெமிக்கல் அனாலிசிஸ் கூட உபயோகப்படுறது. அது மாதிரி நமக்கு முதல்ல சாதாரண நமக்கு தெரியுது சரிதான், அதில் வந்து தப்பு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தா தான் மேலே போக தான் அவருடைய உண்மையாக தெரியும். அதுக்காகத்தான் எப்பொருள் யார் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. இன்னொன்னு இதெல்லாம் ஒரு தரம் கேட்டாலும் புரியாது. எங்கள் வாத்தியார் சொல்ல 3 தரம் கேட்டேன். நானும் அவர்கிட்ட ஒரு தரம் தான் கேட்டிருக்கேன். என்ன யாரும் ஆப்பிள் கேட்கறதுக்கு எனக்கு போகவும் முடியல, அவ்வளோதான். அது மாதிரி இன்னொன்று கேட்டால் தான் நமக்கு உண்மையில நல்லா ஸ்திரப்படும். ஒரே நோக்கம், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இது நார்மலாக யாரும் சொல்ல மாட்டா. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. எத்தனையோ பேர் வாய்ப்பு இழந்தவா இருக்கா, அவளுக்கு தெரியட்டுங்கிறதுக்காக தான் எத்தனையோ அப்ஜெக்ஷனுக்கு மீறி தான் இதை எழுதியிருக்கேன். இந்த புக்கு எழுதினது எனக்கு இன்னும் அப்ஜெக்ஷன்ஸ் இருந்துன்னு தான் இருக்கு இதுக்கு, இந்த புக்கை பற்றி. வாட் எவர் பி த கேஸ், ஏதோ இதாவது ஒரு கண் திறக்கும். உங்களை இத்தனை பேர் இருக்கு, இல்லை யாராவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருந்து இதை மேலே நல்லா ஓரளவுக்கு டெவலப் பண்ணிங்கனாக்க, அதெல்லாம் தெரிஞ்சு முயற்சி பண்ணிங்கனாக்க இந்த முயற்சி பலனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு உங்களை மாதிரி ஒரு ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி தான் சுவாமி இது. அப்புறம் நான் காலேஜ் டைம்லயே பெருமாள் உங்களை எனக்கு காட்டி கொடுக்காம போயிட்டா. நல்ல ப்ராஜெக்டா பண்ணியிருந்திருப்பேன். ஆமா. இல்ல பிசிக்ஸ் எல்லாம் நம்ம காலேஜ் படிச்ச போது கூட இவ்வளவு கிளியரா புரிஞ்சது இல்ல.
ஆமா, வெற்றி. சயின்ஸ், ஆமா பிலாசபி, தமிழ் 3 வெரி ரேர் ஆமாமா வெரி ரேர் காம்பினேஷன். தமிழே இது இவர்கிட்ட இன்னொரு தடவை கத்துக்கலாம் போல. தமிழ் தெரியாது நமக்கு. அதெல்லாம் சாமி இந்த எதுவும் அளவு நாலடியார் அது இது என்னென்ன உண்டோ அத்தனையும் சாமி 10 பாட்டு. எது இருந்தாலும் சரி, இதோ டிரான்ஸ்மிஷன்லாம் பெருமாள் எனக்கு போட்ட பிச்சை. அவன் எந்த நிமிஷத்துல அதை விட்ரா பண்ணிட்டு இருந்தான். இன்னும் இன்னைக்கு தான் நீங்க உங்க இதுல ஒரு ஆளே இல்ல ஒரு கிளிப்பு சேர்க்கிற மாதிரி தோணலாம். ஆனா இதை விட நல்ல நிறைய படிச்சவா நிறைய என்ன இருக்கா, அவளை தேடி கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். என்னமோ எனக்கு தெரிஞ்ச ஆனா ஒரு விஷயம், எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதுனாக்க மற்ற பேர் தெரியலேருந்து கேட்டாக்க அதை நான் எப்பவும் சொல்லித்தர தயங்கினதில்லை. நான் சர்வீஸில் இருக்கிற காலத்திலேயே எங்கிட்ட வேலை செய்யக்கூடிய ரொம்ப ஏழை குழந்தைகள், அவள்லாம் ஸ்கூலில் சரியாக சொல்லித்தர மாட்டா. அவள் வந்து கேட்டிருக்கா என்கிட்ட நிறைய குழந்தைகள் மாதிரி படித்து நல்லா பாஸ் பண்ணி நல்ல லெவலில் வந்துடுவா இருந்திருக்கா. இன்னைக்கு இருக்கா, நல்ல சர்வீஸில் இருக்குதா, ரிட்டையர் ஆனாலும் இருக்கா. அதனால் எனக்கு என்னால் முடிஞ்ச மட்டும் எனக்கு இன்னொருத்தருக்கு தர அளவுக்கு தனம் கிடையாது, அவளுக்கு உழைக்கிற அளவுக்கு உடம்பு சக்தி கிடையாது. ஒரே ஒன்று, வாட் லிட்டில் ஐ நோ தட் ஐ கிவ் இட் அதர்ஸ், அவ்வளோதான். ரைட்டா, இட முடிச்சுக்குமா? இங்கிலீஷ் விட்டீங்களே வெற்றி. அம்மா இங்கிலீஷ் லிட்ரேச்சர், தமிழ் இங்கிலீஷ் லிட்டரேச்சர், நாவல் எல்லாமே. நாவல் இங்கிலீஷ் போயம் சொல்வாரு திடீர்னு. போயம் அது என்ன போயம்னு நான் கூகுள்ல போய் பார்க்கணும். போயட்ரி, சான்ஸ்கிரிட்டும் இருக்கு, அதனால டோட்டலா சொல்லிடலாம். அம்மா இதெல்லாம் படிக்கிறச்சே அதெல்லாம் உபயோகப்படும் நினச்சி தான் படித்தேன். அதனால அது நிற்கிறது மனசில். இதெல்லாம் ஏதோ ஜஸ்ட் இந்த பரீட்சை எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற லெவலில் படிக்கலை, அதனால இது நிற்கிறது. நம்ம அதை பற்றி இந்த கொஸ்டின் பேப்பர் பாட்டர்ன் எப்படி இருக்கும், இந்த வருஷம் எத்தனை கேட்டிருக்கான், இந்த வருஷம் அதெல்லாம் வராது, இதுதான் வரும் அப்படின்னு அந்த மாதிரி போனோம்னாக்க இது நிற்காது. பகவத் சங்கல்பம் பெருமாள் இந்த மாதிரி ஒரு இதை எனக்கு கொடுத்துருக்கான். அந்த 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 சக்தியை எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ அதை உபயோகப்படுத்திக்கணும் கூடாது. எனக்கு என்னை பொறுத்த மட்டும் எனக்கு திருப்தியான வாழ்வு. எனக்கு ஐ ஹவ் நோ கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் யூ. இப்போ இருக்க ஒரே கம்ப்ளைண்ட்டு, என்னால் முடியல, இன்னுமே என்னை வச்சிருக்கானே, அது ஒன்று தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். நான் படுக்கையில் போடாமல் என்னை சேர்த்து கேட்டுட்டு இருக்கேன். நல்ல சுவாமி, அடியே எங்களெல்லாம் கடை தேட்டணும் இல்லையா? அதான் இருக்கட்டுமே, இருக்கட்டும். அப்படி அவனுடைய திருவிழா அப்படியா இருந்ததுன்னு வச்சுங்க, அட்லீஸ்ட் இது என்னுடைய லாஸ்ட் மிஷனாக இருக்கட்டுமே. உங்களுக்கு இது முடிச்சிருந்தேன், அதுக்கப்புறமா பெருமாள் கருணை பண்றாங்கன்னு பார்க்கலாம். தேவரீர் நிறைய வாசிக்க வேண்டியிருக்கு சுவாமி, அப்படி சொல்லாதே ப்ளீஸ். சாமி உங்களுக்கு சொல்றேன், இங்கேருந்து ஒவ்வொரு நாளைக்கு காலம்பரம் எழுந்து போயிட்டு வரதுக்குள்ள கீழே விழுந்துடாம இருக்கணும்னு பார்க்க வேண்டியிருக்கு. எனக்கு பேலன்ஸ் இருக்க மாட்டேங்கிறது. ஏன்னா நிறைய தண்ணியில வேலை செய்ய வேண்டியிருக்கு. சந்தியாவனம் பண்ணி இதெல்லாம் பண்ணி முடிக்கிற மட்டும் இங்கேயாவது பயமா இருக்கு. ஏன்னா இது மட்டும் நான் வந்து இன்பேஷண்டா இருந்ததில்லை. அதுக்காக இனிமே பார்த்தா எனக்கு செய்யவும் யாரும் கிடையாது. அதனால பகவானே என்னை நல்லபடியாக கூட்டிக்கு வந்து பிரார்த்திச்சுட்டு இருக்கேன். நான் ஒவ்வொரு நாளும் அஃப்கோர்ஸ் இஸ் கிவிங் எவ்ரிடே இஸ் அ போனஸ் டு மீ, நோ டவுட். ஆனால் அதே சமயத்தில் அந்த போனஸ் வந்து எனக்கு இடைஞ்சலா போயிடக்கூடாது, பயமாக இருக்கு எனக்கு. அந்த ஒரு பயம் மனசில் இருக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை. நான் லைஃப் வந்து பூரணமான லைஃப் இருக்கு, ஒரு குறைவு வைக்கிற பெருமாள். சுவாமி இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு இருந்தா இல்ல சுவாமி, அடியனுடைய புரிதல்ல ஒரு வார்த்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் சுவாமி. தேவரீர் வந்து ஒரு என்சைக்ளோபீடியா சுவாமி. எந்த எனிதிங், அது மேத்ஸா இருக்கட்டும், பிசிக்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், இதுதான் வந்து போயட்ரியா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், you have extreme encyclopedia. நீங்க இப்படி சொல்றீங்க இல்லையா, என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னா, ஐ எம் a rolling stone gathering nothing. அப்படிலாம் இல்ல சுவாமி, நீங்க அகிம்சியத்தோட சொல்றீங்க. பட் வந்து அடியன் எத்தனை வருஷமா உங்க தேவரீரோட இணக்கமா இருக்கிறதுனால தெரியும் சுவாமி. சும்மா எல்லாம் அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் இது வந்துட்டு அப்பப்போ அதோ வெளியில விட்டுக்கிறேன், அவ்வளவுதானே ஒழிய அதுபடி எதையும் முழுமையா பண்ணல, எல்லாத்தையும் அரைகுறையா தான் இருந்திருக்கு. அதுல கூட அடியனுக்கு ஒண்ணும் இல்ல சுவாமி. எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. எங்களால கூட இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுமா, படிக்க முடியுமா? இத்தனை சூத்திரங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க இந்த புஸ்தகத்தை. இது கொஞ்சம் முன்னாடி நீங்க போன வருஷம் நம்மகிட்ட சொல்லியிருந்தா கூட எங்களுக்கு வந்து இதை நம்பியிருக்க மாட்டோம். அது அவரு எங்க ராஜகோபாலன் சார் கிட்ட போய் சாதாரணமா சொன்னோம்.
அவர் வந்து அவர் வீட்டுல வச்சிருந்த புஸ்தகங்களை பார்த்து அவர் சொன்னாரு, எங்க குரு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் சொல்லி தருவார், ஸ்ரீபாஷ்யம் எல்லாம் என்னால சொல்லி தர முடியாதுமா, அவர் தான் சொல்லி தரணும்னு அவர் உங்ககிட்ட சேர்த்து விட்டார். இல்லாட்டா எங்களுக்கு தெரிஞ்சே இருக்காது இந்த மாதிரி. இன்னும் கூட என்ன கேக்குறவங்க எல்லாம் கேக்குறாங்க, எப்படி நீங்க அவரை கண்டுபிடிச்சீங்க, நீங்க எப்படி அவர்கிட்ட சேர்ந்தீங்க, அப்படியெல்லாம் கூட நிறைய பேர். ஏன்னா இட் இஸ் மோஸ்ட்லி விமன் வேற, இந்த பேட்சே வந்து கடைசி வரைக்கும் வந்தவங்கள லேடிஸ் ஜாஸ்தி. ரொம்ப சந்தோஷம். அதுல வேற அதுவும் இருக்குல்ல, அதுவும் லேடிஸ் ஜாஸ்தி. ஆமா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நாங்க வந்து என்ன பண்றோம், நாங்களும் என்னன்னோ கேள்வி கேட்போம், மடக்கி மடக்கி கேட்டோம். எங்களுக்கு என்ன இருக்கு அது மாதிரி கேள்வி கேட்போம். அது வந்து எம்பெருமானா இவரை வந்து இப்ப நாங்க ராமானுஜன் நூற்றந்தாதி வேற இங்க படிச்சுட்டு இருக்கோம். அவரோட இத வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்க லைஃப் ஹிஸ்டரி இது சீக்கிரம் கொஞ்சம் முடிச்சிட்டோம்னா நீங்க இந்த லைஃப் ஹிஸ்டரி சொல்றேன்னு சொல்லியிருக்கீங்க. நான் இதுலயே சொல்றதான் இருக்கேன். நான் அதை முடிவுரைக்கு முன்னால லைஃப் ஹிஸ்டரி சொல்லணும். ஏன்னா லைஃப் சொல்லி தான் முடிக்க போறேன். ஏன்னா நாங்க சாதாரணமா யாரோ படிச்சிருக்கோம். அப்ப இப்பதான் அந்த காஷ்மீர் சரஸ்வதி பீடத்துல போய் அந்த ஆமா அதுல இருந்து அந்த இதை வாங்கி வந்து இத பண்ணிருக்காரு அப்படின்னும் போது இது எப்படி அதை நினைச்சே பார்க்க முடியல. அப்ப வந்து வெறும் சுவடிகள் இருந்திருக்கும், அத மனசுல வச்சு அதுக்கப்புறம் எழுதி இது இத்தனை வருஷம் 1009 வருஷம் அவர் பிறந்து. நீங்க இவ்வளவு எல்லாம் சொல்றீங்க இல்லையா, எனக்கு தெரிஞ்சு இதுக்குதான் ஒரு காரணம் சொல்லணும்னா ஒரே ஒரு காரணம் தான். நான் இப்ப உட்கார்ந்துருக்க இடத்துக்கு எனக்கு முன்னால பாத்தீங்கன்னாக்க உள்ள ஒரு மதில் இருக்கு. மதில் தாண்டியாச்சானாக்க அதுக்கு கீழே தான் ராமானுஜரை பள்ளி படுத்திருக்காங்க. ராமானுஜரை இங்கதான் அவர் இறுதி காலத்தை கீழே முன்னால வசந்தவனமா இருந்து இங்க பள்ளி படுத்திருக்காங்க. இந்த ஒரு ரீசன் தவிர்த்து வேற எந்த ரீசன் எனக்கு தெரியல. எனக்கு இது தெரிஞ்சு அவருடைய இன்ஃபுளுன்ஸ் தான் நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டா உடையவர் வந்து தேவரீர கடாட்சமே அட்லீஸ்ட் அதான் இருக்கலாம். ஸ்ட்ரைட்டா கடாட்சிச்சுட்டே இருக்கார். இதை விட ஒரு பாக்கியம் வேற என்ன சுவாமி வேணும்? இதை விட ஒரு பாக்கியம் என்ன சுவாமி லோகத்துல? நம்ம எங்க அப்பா 1938ல இதை விட வாங்கியிருக்காரு. நான் பிறக்கிறதுக்கெல்லாம் முன்னால வாங்கியிருக்காரு. அவர் தெரிஞ்சு வாங்கினாரா தெரியாம வாங்கினாரா இல்ல, இதுவும் ஒரு இறைவனோட கோன்சிடென்ட் ஆச்சா. அது மட்டும் இல்லாம நான் படிச்சுட்டு இருந்த போதும் நானே அதை படிக்க போறேன்னு நினைச்சேன்னா நிச்சயமா இல்லை. என்னுடைய ஒர்க்கினுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அப்போ இருந்த நாலேஜ் என்னன்னாக்க ஐ கேன் ரைட் அ புக் டிக்ஷனரி ஆன் அபியூசஸ் இன் தமிழ், அவ்வளோதான் இருந்தது. ஏன்னா மூவிங் வித் லேபர்ஸ் அப்படிதான் இருந்தது. ஆனால் ஏதோ காரணம் எப்படியோ போச்சு, இது வந்தது. அதனால ஐ ஆம் பீயிங் ஷேப்டு பை ஹிம். ஸோ எனக்குன்னு ஒன்றும் கிடையாது. அது எது பண்ணினாலும் சரி, நல்லதோ கெடுதலோ எது பண்ணாலும் சரி, அவன் பண்றான். பண்றானோ அதே நேரத்துல ஏதாவது திடீர்னு நிறுத்திடுவான். அப்ப நம்ம கிளைம் பண்ணிக்க முடியாது, நான் பண்ணினேன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் பகவத் சங்கல்பம் தான் இது முழுக்க. We are all so fortunate, Swami. Actually, we are all so fortunate. அவன் நினைச்சா அவ்வளவுதான். ரைட், சரி. ரொம்ப சந்தோஷம் சுவாமி, ரொம்ப சந்தோஷமா. அடியன் தாசன் சுவாமி. தஸ்மை ராமா ஆழ்வார் எம்பெருமானார் சரணம். தஸ்மை ராமானுஜாரியாய நம பரமயோகினே சூத்ராணம் அந்தர்ஜ்வரம் அடியன் தாசன் சுவாமி சேவிச்சுக்கிறோம். தன்யோஸ்மி சுவாமி.